எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப வந்து குஷி மூட்ல இருக்கேன். ஸோ நிச்சயமா நீங்களும் வந்து ரொம்ப ஜாலியா வந்து இன்றைய நாளை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே ஜாலி மூடோட உங்களுடைய கட்டில் பக்கமா அப்படியே ஒதுங்கி வந்திருப்பீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது உங்கள் ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் live. சரி, இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போறாங்கன்னு சொல்லி. டாக்டர் சொல்லுங்க, இன்னைக்கு எந்த மாதிரியான டாபிக் எடுக்க போறீங்க? வணக்கம். வணக்கம். ஆண் பெண் அந்தரங்கம் சிறக்க. ஆண் பெண் அந்தரங்கம் சிறக்க அப்படின்னா சும்மா மேரேஜ் பண்ணி காலம் ஓடுறதை விட ரெண்டு பேரும் அந்யோன்யமா தாம்பத்தியத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருந்துக்கிட்டா அவங்களுடைய அந்தரங்கம் சிறப்பாக இருக்கும். ஆமாம், அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான டிப்ஸு. ஓகே. ஆமாம், ஒருத்தர் எப்படி நேசிச்சு. அப்ப வந்து இன்னைக்கான டே எல்லா பேரும் வந்து உஷாரா கவனிக்க வேண்டிய ஒரு டே. எப்படி வந்து பெட்ல ஜாலியா இருக்கலாம், ஒரே வந்து ஜால்ஸா இருக்கலாங்கிறது தான் வந்து இன்னைக்கு டாக்டர் சொல்ல போறாங்க. ஸோ கவனமா பாருங்க. நம்ம வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் டாக்டர். ஐ திங்க் இன்னைக்கு குஷி மூட்ல நான் வந்ததுனாலயோ என்னவோ தெரியல, டாக்டர் வந்து செம்ம மேட்ரு ஒன்று வந்து சொல்ல போறாரு. சரி, ஓகே. நம்ம வந்து காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராஜ். சௌந்தரராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. ஓகே, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, திருநெல்வேலி. ஆமா. அல்வா. அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். ஓகே, நீங்க கொடுத்தது உண்டா யாருக்காவது? ஆ, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன். வேற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அல்வா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்க. ஓகே, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? நீங்க நினைக்கிற பெண் நண்பர்கள் யாரும், தோழிகள் யாரும்? நான் அப்படி கேட்கல. பொதுவா வந்து அல்வா கொடுக்கறதுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏமாத்துறது, சும்மா வந்து பொய்க்குன்னா வந்து பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அல்வா தான் நான் கேட்டேன். நீங்க பாருங்க, என் மனசளவுல நான் என்னைக்குமே குழந்தை மாதிரி தான் பேசுறேன். அத நீங்களா தான் தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி, சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. மேடம், எனக்கு விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. சரி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 15 ஆண்டுகள் ஆச்சு. 15 வருஷம். வயசு? 44. 44 ஆகுது. எத்தனை வருஷமா இந்த மாதிரி இல்ல எத்தனை மாதங்களா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இப்போ 2 வருஷமா, 2-3 வருஷமா இந்த மாதிரி இருக்கு. 2-3 வருஷமா. ஓகே, ஃபைன். அண்ட் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் போன்ற பழக்கங்கள் இல்ல ஸ்மோக்கிங் உண்டான பழக்கங்கள் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லையா? கைப்பழக்கம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அது திருமணத்திற்கு முன்னால உண்டு, இப்ப இல்ல. இப்ப இல்ல, திருமணம் ஆனதுல இருந்து இல்ல. இல்ல. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவருக்கு தேவையான டிப்ஸு முள்ளங்கி விதை, வெங்காய விதை அப்படின்னு 2 விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் போல் நீர்மொழி விதை சேர்த்துக்கணும். இந்த 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு செட்டு வந்து 48 நாள். ஓகே. ஆமாம், முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் ரெகுலராக ரெகுலராக காலை மாலை 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா, ஆமாம், பச்சை முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா நல்ல அபரிதமான எனர்ஜி கிடைக்கும். ஓகே, கம்ப்ளைண்ட் மாறிடும். ஓகே, டாக்டர் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மை ஓஹோ டாப்ல எகிறோம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு டாக்டர் எடுத்திருக்கிற டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். பொதுவாக பெண்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மெயின் பங்கு ஆண்களுக்கு இருக்கு. ஆமாம், ஆனால் அதே சமயத்தில் பெண்களும் அவங்களுடைய பங்குக்கு இதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு எல்லா வகையிலையும் அவங்க தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2-3 குழந்தைங்க பெற்ற உடனே எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள சில தாழ்வு மனப்பான்மைகள் வந்துடும். அதாவது மார்பகம் தொங்கி போச்சு, உறுப்பு இதாகி போச்சு, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில டிப்ஸுகள் இருக்கு, அதையும் நான் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கேன். ஓகே, ஆண்கள் வந்து எப்படிலாம் வந்து பெண்களை கவரணும்? குறிப்பா ஒவ்வொரு உடலுறவு டயத்துலையும் டைரக்டா அந்த வேலையில ஜாலியா இறங்கிடக்கூடாது.
ஜாலின்றது வேணும், ஆனா அதுல ஜோலி பாக்குறதுக்கு சீக்கிரத்துல குயிக்கா இறங்கக்கூடாது. ஓகே. என்ன இன்னும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியா பேசி அதுக்கு மேல சரச சல்லாபங்கள், அதாவது முதல்ல வந்து மனைவி தயாரா இருக்காங்களா, மனைவியும் கணவர் தயாரா இருக்காரா. சில நேரத்துல இவர் ஏதாவது மூடர்ல வந்து படுத்து கிடப்பாரு, அந்த நேரத்துல இவங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல ஏதாவது மனைவிக்கும் இதுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், அந்த நேரத்துல இவங்களும் அந்த நேரத்துல வந்து மனைவியை தொல்லை பண்ணக்கூடாது. அதனால ஒருத்தர் அதுக்கு தயார் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அவங்க மூவ் பண்ணணும். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு மேட்டரை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அட் தி சேம் டைம் டாக்டர் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அட்டகாசம். ஆனா யார் யாரெல்லாம் வந்து கவனிச்சிங்கன்னு தெரியல, அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். டிவி வால்யூம் மியூட்ல வைங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. சென்னையிலிருந்து சங்கர் பேசுறேங்க. சென்னை சங்கர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி தாதாவா சங்கர்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையா? மேடம், நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. சரி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சங்கர்? இப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான வேலை? வேலைன்னா கம்பெனி ஒர்க்குங்க. கம்பெனி வேலை. சைட்ல ஏதாவது தனி பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கீங்களோ? தனி பிசினஸ் எல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலைங்க, சொந்த பிசினஸ் தான் போயிட்டு இருக்கேன். சொந்த பிசினஸ் போயிட்டு இருக்கா? சரி, என்ன மாதிரியான பிசினஸ்ன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 20 days ஒரு டைம் வந்து கை தொழில் வந்து ஈடுபடுறேன். அதான் பார்த்து தன் கையே தனக்கு உதவியா? இதனால வந்து பின்னாடி மேரேஜ் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா அப்படின்னு டாக்டர் கேட்கலான்ட்டு. பின்னாடி எல்லாம் பிரச்சனை வராதுங்க, உங்களுக்கு முன்னாடி தாங்க பிரச்சனை வரும். அதுவும் வந்து 20 daysக்கு ஒரு வாட்டின்னு சொல்றீங்க. டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவரை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 20 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளடைவில் இதே சிந்தனையில் இருக்காத இதுக்கும் கூட அவங்க அடிக்கடி மாதுளம்பழம், கமலாப்பழம், திராட்சை, அது மாதிரி ஃப்ரூட்ஸுங்க எடுத்துக்கிட்டு அந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்ணிக்கிட்டு உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவை என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படாதுங்கிறது தான் டாக்டர் சொல்ற விஷயம். அண்ட் சரி, நான் ரொம்ப நன்றி இங்க கால் பண்றதுக்கு. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ராஜேந்திரன் பேசுறேங்க. ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. ராஜேந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருந்து. ஓகே. காஞ்சிபுரம்னாவே எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் இட்லி தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு புடவை. ஆமாங்க, ரெண்டு தாங்க மெயின். ரெண்டு தான் மெயின். சரி, ரெண்டுமே வந்து யார் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. பட்டு புடவை யார் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் என் ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகேங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப யாருமே அததான் செய்யறது இல்ல. ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் வேற யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தா அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தப்பாயிடும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்றீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு உண்டான பிரச்சனை என்ன? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இது 7 மாசமா இதுவா இருக்காங்க. தட்ஸ் ரியலி நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அது வந்து இப்போ எவ்வளவு நாளைக்கு அந்த இது உடல் உறவு இருக்கலாமா, நான் எவ்வளவு நாளைக்கு அது பண்ணணுமா தெரியல ஃபர்ஸ்ட். சரிங்க, உங்களுடைய வைஃப்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா? அதெல்லாம் நார்மல் நல்லா தான் இருக்காங்க. ஓகே. உடம்புல வந்து எல்லாமே வந்து ஹைட், வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்காங்க? புரோட்டீன்ல இருந்து அந்த வயசுலாம் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எடை, வெயிட் கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க. ஓகே, அப்ப வந்து உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. 7 மந்த்ல எல்லாம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். ஆனா மெயின் இவருடைய வேட்கையை தணிக்கிறதா இருக்கணுமே தவிர சாதாரணமா எப்போதும் போல இருக்கக்கூடாது. ஆமா, லைட்டா ரொம்ப வந்து ஹார்டா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ரொம்ப மைல்டா இருக்கணும். அட் தி சேம் டைம் டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா வந்து 10 மாசம் வரைக்குமே வந்து இவங்க செக்ஸ்ல ஈடுபடலாம், அதாவது இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடலாம். அது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும்லாம் சிலர் சொல்றாங்க. உண்மையா? இருக்கு, அது மாதிரி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அது வந்து ஒரு அந்த
சந்தோஷத்துக்கு மட்டுமே இருக்கணுமே தவிர, ஆணுக்காக உள்ள சந்தோஷம் மட்டுமே தவிர அதில் பெண்ணையும் சந்தோஷப்படுத்தணுன்ற மாதிரி ஹார்டாக கண்டிப்பாக மூவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மூவ் பண்ணால் அது பாதிக்கும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க, நம்மளுடைய பாப்பா வந்து நம்ம வைஃப் வயிற்றுல இருக்கு, ஸோ வந்து அதுக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சிங்கனாவே நீங்க வந்து ரொம்ப ஹார்டாலாம் பண்ண மாட்டீங்க. சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. தென்காசில இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். ஓ, தென்காசில இருந்து சிவா செல்வராஜ். செல்வராஜ், ஓகே. எப்படி செல்வ செழிப்போட நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, சரி சொல்லுங்க செல்வராஜ். மேடம், இங்க இது செக்ஸ் உடலுறவு பண்ணும்போது டைம் வந்து 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிருது. 10 நிமிஷத்துலயே முடிஞ்சது. அலாரமா? ஆமா. பக்கத்துலயே இருக்குமா? ஆமா, அது குயிக்கா முடிஞ்சிருது. அது வந்து 10 நிமிஷங்கிறது போதுமா இல்ல அதிகமா? மற்ற எது பண்ணாலும் அந்த டயத்துல மட்டும் 10 நிமிஷத்தோட போய் சேரும்போது ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 33. 33. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஓகே அப்பா. சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 10 நிமிஷம் பார்த்தாத ரொம்ப லாங் டியூரேஷன் கேட்குறாரு, இவருக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, பொதுவாக ஒரு பெண் கிளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரிஜினலான ஒரு மீடியமான டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் தாண்டணும். அது எப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே அவங்களுடைய புற வேலைகள்லேருந்து சரசலாபங்கள்லேருந்து அது கணக்கு ஸ்ட்ரோக் வர சேரும். உச்சகட்ட அடைகிறதுக்கு 10 நிமிஷம் அவங்களுக்கு தேவை. அதை தாண்டணும். ஆமாம், அதை தாண்டணும். அவங்களுக்கு உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்கள போட்டு தொல்லை பண்ணக்கூடாது, தேவையும் இல்லை. இதுவே போதும். ஓகே ஓகே. இதுவே வந்து ரொம்ப நேரம் பேட்டிங் வேண்டாம், இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். ஸோ வந்து நீங்க பார்த்து பத்திரமா விளையாடுங்க, உங்களுக்கும் ரொம்ப நல்லது, உங்க ஒய்ஃப்க்கும் ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. ராஜேஷ். ராஜேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டே ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல. ஓகே, கொஞ்சம் மூச்செல்லாம் இறைச்சு பேசுற மாதிரி இருந்ததா, எனக்கு உடனே பதட்டமா போச்சு. சொல்லுங்க. இப்போ மேரேஜ் ஆச்சு. சரிங்க. என் வைஃப் வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலா இல்ல, 2 months ஆகுது, 1 month ஆகுது. அது மாதிரி செக்ஸ் வச்சிருக்கப்ப அவங்களுக்கு வலிக்குதுறாங்க அந்த உறுப்புல. ஓகே ஓகே. எனக்கு எரிச்சலா இருக்கு. உங்களுக்கும் எரிச்சலா இருக்கு. ஓகே, நீங்க என்ன மாதிரியான வேலை பண்றீங்க? நான் இன்ஜினியரா இருக்கேன் சவுதி அரேபியால. சவுதில இருக்கீங்க. 2 பேருமே சவுதில இருக்கீங்களா? ஆமா, இப்போ வெக்கேஷன் வந்திருக்கோம். ஓகே ஓகேங்க. அண்ட் உங்க வைஃப்க்கு வந்து பிசிஓடி இல்ல நீர்க்கட்டி போன்ற ஏதாவது பிரச்சனைகள் உண்டா? எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல, நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர் இங்க சவுதில. அதான் இங்க வந்து செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஓகே, தாராளமா வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகாது. அண்ட் குழந்தைகள் இருக்காங்களா உங்களுக்கு? இல்ல, இப்பதான் கல்யாணம் ஆகி 6 months ஆகுது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இல்லை, பொதுவாக இது மாதிரி உள்ளவங்க, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் முறையாக ஒரு லேடி டாக்டரை சந்தித்து அவங்க சரி பண்ணிக்கணும். கை வைத்தியமெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லேடி டாக்டரை சந்தித்து அவங்க இதை சரி பண்ணிக்கலாம், முறையாக சரி பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தை பாக்கியம் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஓகே, எனிவேஸ் வந்து இவங்க எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்றதுனால இங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ தயவு செஞ்சு ஒரு லேடி டாக்டர் அணுகுங்க. கிளியரான பிரச்சனை என்னங்கிறது டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்போதான் வந்து நமக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். டாக்டர் ஏதாவது டிப்ஸ் சொல்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறது ஒரு கிளாரிட்டி இருக்கும், டிப்ஸ் சொல்றதுக்கும் யூஸா இருக்கும். ஸோ முதல்ல வந்து நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் மூர்த்தி, கடலூர்ல இருந்து பேசுறேன். மூர்த்தி, சொல்லுங்க மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரங்களோட தொடர்புல இருக்கும்போது வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. செக்ஸ்ல ஈடுபடும் போது வயிறு வலிக்குது சொல்றாங்க. ஆமா, அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி லீக் ஆனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள போன உடனே வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. டாக்டர் என்ன பிரச்சனைன்னு தெரியல, கேட்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? உங்க மனைவிக்கு வயசு என்ன ஆகுது? 2 பேருக்குமே 30. 2 பேருக்குமே 30. நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகள் உண்டா? 5 குழந்தை அபார்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் 6வது குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். ஓகே ஓகே, ஃபைன். அண்ட் குழந்தை பிறந்து எத்தனை மாதங்கள் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு? குழந்தை பிறந்து இப்போ வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. ஓகே. அண்ட் நீங்க வந்து செக்ஸ்ல ஈடுபடும் போது ஏதாவது மது போன்ற விஷயங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா?
எதுவுமே கிடையாது. ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். அப்போ உங்களுடைய சந்தேகங்களுக்குண்டான தீர்வு காணலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு எனர்ஜி குறைவு ஓகே முக்கியமா இருக்கிறது. அது மெயினா என்ன பண்ணலாம்னா, திராட்சையில உலர்ந்த திராட்சை வைக்கும். அந்த உலர்ந்த திராட்சையை அடிக்கடி பாலில் போட்டு காய்ச்சி காய்ச்சி அவங்க மிஸ்ஸஸ் கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது பேரிச்சம்பழம் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இது பண்ணும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும் போது அந்த பெயின் ஓரளவுக்கு நிற்கும். பெயின் ஏற்படக்கூடிய டயங்கள்ல ஒரு வெந்நீர்ல ரொம்ப ட்ரபிளா இருந்துச்சுன்னா வெந்நீர்ல கொஞ்சம் போல தேன் கலந்து ஆற்றி குடிச்சிட வேண்டியது. இது அந்த பெயினை ஸ்டாப் பண்ணிடும். அடுத்தடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணோம்னா அடுத்து திருப்பி இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து பெயின் வராது. ஓகே மிஸ், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அண்ட் டாக்டர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கடைப்பிடுங்க. சரி டாக்டர், நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்த டாபிக் வரலாம். சொல்லுங்க டாக்டர், இது தொடர்பான விஷயங்கள் வேற என்னெல்லாம் இருக்கு அண்ட் வந்து ஆண் எப்படி வந்து பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பெண் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆணை சந்தோஷப்படுத்தலாம்? பொதுவா வந்து ஆண்கள் வந்து வெளியிலேருந்து வரும்போது பல தொல்லைகளோடவும் பிரச்சனைகளோட வருவாங்க. பெண்களுக்கும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நைட் நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ரிலாக்ஸ், ரிலீஃப் எல்லாமே. அப்படின் போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க காட்டிக்க கூடாது. அந்த அந்தரங்க நேரத்தில் அதை பெண்கள் குறிப்பாக காட்டிக்க கூடாது. அவங்கள அவங்களுடைய கவலையை மறக்கணுங்கிறது மட்டும்தான் இதாக இருக்கணும். சரி, இவங்களுடைய கவலையை இவங்களுடைய பிரச்சனைகளை இது பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சந்தோஷங்களை கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன செய்யலாம், மேற்கொண்டு சில பிரச்சனைகளை சொல்லி அதை வழி தேடிக்கலாம். சில இடங்கள்ல வந்த உடனே என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையை சொல்லிடுவாங்க. சொல்லும்போது அங்கே சந்தோஷக்கேடு வரும். ஆமா, அதுல திருப்தியும் இல்லாம போயிடும். பண்ணக்கூடாது. சரி, நம்ம நேர் யாரோ காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சதீஷ். சதீஷ், என்ன பேர்லயே டவுட்டா? பேர்ல டவுட் இல்ல, என்ன பேர் சொல்ல டவுட். அதுதான் தெரியுது. எங்க இருந்து பேசுறீங்க சதீஷ்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னது? திருநெல்வேலி? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னை. ஓகே ஓகே, அதுக்கே நான் மிரட்டுறீங்க சதீஷ். சரி சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய பிரச்சனை என்ன, டாக்டர் கிட்ட என்ன கேட்க போறீங்க? நான் என்னை விட ஒரு 2 வயசு பெரிய பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நான் 2 வயசு சின்ன பையன் தெரியாது. ஓகேங்க. ஆனா நான் பார்க்க பெரிய பெரிய மாதிரி தான் இருப்பேன். சரிங்க. அதான் மேரேஜ் பண்ணலாமா என்ன, அந்த பொண்ணுட்டு உண்மையே சொல்லலாமா அப்படின்னு கேக்குறேன். ஓகே, சரிங்க. ஆக்சுவலி வந்து உங்களை வந்து அவங்க ரொம்ப லவ் பண்றாங்களா? ஆமா. நீங்க அவங்கள ரொம்ப லவ் பண்றீங்களா? ஆமா. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி அழைச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? தாராளமா கேட்கலாம். அந்த கேள்விய முதல்ல கேட்கலுங்க, அதுதான் உங்களுக்கு டவுட். ஆக்சுவலா இதெல்லாம் சும்மா அப்படியே மேல பூசி மழுப்புறது. கலாய்க்கிறதா நானா? நான் ஜாலியா தானே உங்ககிட்ட பேசுறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல. ஓகே, அப்ப சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கலாய்க்கலாம் மாட்டேன். கல்யாணம் பண்ணலாமாங்கிறதுதான் பிரச்சனையா? அதுக்கப்புறம் வந்து மேற்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒழுங்கா நடக்குமாங்கிறது பிரச்சனையா? அதான். ஓகே, அதேதான். சரி, டாக்டர் கிட்ட வந்து கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், ஒன்றும் இல்லை, 2 வயசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் அந்யோன்யமா நேசிக்கிறாங்கன்னா அழகா மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் மனசுலயும் இந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல எடுத்துடணும். அவங்கள விட நம்ம வயசு சின்னவங்க அப்படிங்கிறது எப்போதுமே கணவன் இவர் தான் சொல்றாரு, உடல் ரீதியா நான் ஆஜானுபவமா நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது அதே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அதை தெரியப்படுத்தணுன்ற அவசியம் கூட இல்லை, தேவையில்லை. ஓகே சதீஷ், நீங்க வந்து ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. கட்டுல பூந்து விளையாடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆண் பிள்ளைதாங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்தையும் கையில கொடுத்துருங்க. சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். மேடம் செந்தில்குமார் மேடம், கோயம்புத்தூர். சொல்லுங்க செந்தில்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். என்ன செந்தில்குமார், ரொம்ப நலமா இருக்கு.
ஏதாவது மார்க்கெட்டிங்ல வேலை செய்றீங்களா செந்தில்? இல்லைங்க மேடம், ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்க, வெரி குட் வெரி குட். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அப்படி துணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே தேங்க் பண்ண விரும்புறேன் மேடம். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல வந்துட்டு ஒரு யூத்தா இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஏஜ் பார்டா இருக்கக்கூடிய ஒரு டாக்டரும் வந்து பல விஷயங்கள் வந்து பல பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் மேடம். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து செக்ஸ் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து பல பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுங்க மேடம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் உங்களை வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி செக்ஸ் அப்படிங்கிறது தவறான விஷயமே இல்ல. சோ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நல்லது என்ன கெட்டது என்ன, நாம எதை எடுத்துக்கலாம் எதை வந்து விடணும்னு கத்துக்கிற ஒரு விஷயம். அததான் வந்து இந்த அந்தரங்கம் நிகழ்ச்சி சொல்ல விருப்பப்படுறாங்க. கண்டிப்பா. பட் பேசிக்கலா வந்து கல்வியில கொடுக்கல மேடம். கல்வியில் இல்லாட்டியும் இன்னைக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்காக ஒரு நாலேஜஸ் வந்து உங்க ஐடிவி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஓகே. ஒரு 10 days வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால நான் பார்த்தேன். ஓகேங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன் மேடம். ரொம்ப 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 நன்றிங்க, ரொம்ப நன்றி. டாக்டர் வந்து உங்களுக்கு தேங்க் பண்றாரு. அண்ட் பா எங்கப்பா எங்க டைரக்டர் கொஞ்சம் கேளுங்கப்பா இதெல்லாம். சரி நீங்க சொல்லுங்க. மேடம் 42 years ஆச்சுங்க மேடம். ஓகேங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகேங்க. அதாவது வந்து சார் சொல்றது நீங்க சொல்றதையும் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். 10 நாளா பார்த்துட்டு தான் இருக்கு லைவ் ப்ரோக்ராம். சரிங்க. செக்ஸ் வந்து நம்ம செக்ஸ் எடுத்தா செக்ஸ் கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து மனப்பூர்வமா ஏத்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க. மனப்பூர்வமா ஏத்துக்கல இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மேடம் கண்டிப்பா வரும். நிச்சயமா, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எதிர்பார்ப்புகளை மீறி வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நல்லா எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்ல இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறத நீங்க கொடுக்குறீங்க. சரிங்க. அது நான் தேங்க் பண்றதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சரிங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. மற்ற விஷயங்கள் வந்து கலையா பாக்குறாங்க மேடம். ஓகேங்க. கலையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு உண்டான விஷயங்களை நல்ல விஷயங்கள் நீங்க 2 பேரும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த தேங்க் பண்றதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து நான் பேசுறேன் மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. இதுக்கு மேல பேசிங்கன்னா ஏதோ நானே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாப்புல எங்க டைரக்டர் என்ன சொல்லுவாருங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட்ல கை வச்சிருவாங்க. அதனால டாட்டா பாப்பீங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்த டாபிக் வரலாம் டாக்டர். ஒன்றும் இல்லை, இது மாதிரி நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குறேன். ஆமாம், மெயின் என்ன விஷயம்னா இவர் சொல்ற மாதிரி இந்த செக்ஸ் விஷயத்தை முகம் சுளிக்கிற மாதிரி பெரும்பாலானவங்க எடுத்துக்கிறாங்க. என்னமோ இது அசிங்கமான விஷயம் மாதிரியும் அருவருக்கத்தக்க இது மாதிரியும் இது பண்றாங்க. அத முதல்ல அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஆக்சுவலி என்னன்னா இந்த செக்ஸை வந்து தப்பான ஒரு விஷயம்னு கற்பிக்கிறதுனாலயோ இல்ல வந்து நினைச்சுக்கிறதுனாலயோ தான் நிறைய தப்புகள் நடக்குது. கண்டிப்பா நடக்குது. ஓகே டாக்டர், சரி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு டாபிக் பத்தி. சோ பெண்கள் வந்து எப்படிலாம் வந்து ஆண்களை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ அவங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்ல சிரிச்ச முகத்தோட எல்லா கஷ்டத்தையும் எல்லா இதுவையும் வந்து மறந்துட்டு கட்டில வந்து எப்பவுமே வந்து ஜாலியோ ஜிம்கானா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து வந்து வேற மேற்படி விஷயங்கள்லாம் என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தான் ஆண்களை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கவனிச்சுக்கணும். இவங்க வெளியில போய் டாக்டர் எல்லாம் தேடுற மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே அந்த நம்ம கணவருக்கு என்ன தேவை, சும்மா சாதாரணமா சமைச்சு போறது மட்டும் போதும்னு இல்லாம அதையும் மீறி உணவுல அவங்களுக்கு ஹெல்த்தியா என்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டு, இதுல 2 விஷயம் என்னன்னா, இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நோய் எதிர்ப்பு சக்தி, திட உணவுங்கிறத நான் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா அந்த திட உணவை பெண்கள் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, உணவு முறைகள்ல அதாவது சமையல் அறையிலேருந்து அதை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க இது பண்ணுங்க. பொதுவா ஒவ்வொரு பயணமும் அடிக்கடி இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, சாம்பார் வெங்காயம், முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கைப்பூ,
இதையெல்லாம் அடிக்கடி அவருக்கு உணவா செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவருக்கு தொல்லை இருக்காது. ஓவர் தொல்லை கொடுக்கற மாதிரி மனைவியும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? 2 பேருமே ஆண் பெண் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். இதை அடிக்கடி அவருக்கு உணவா கொடுக்கறதோட மட்டும் இல்லாம என்ன நினைச்சு கொடுக்கணும்னா நம்ம கணவருடைய ஆரோக்கியம் வேணும், நல்ல ஆக்டிவா இருக்கணும், எத்தனை வயசானாலும் அவர் இளமையோட இருக்கணும் அப்படின்ட்டு பாலை காய்ச்சி கொடுக்கும்போது சும்மா வெறும் பாலை டீயை கொடுக்காத பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் போல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். பேரிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் இதை சாப்பிடுக்கணும் வலுக்கட்டாயம் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அவர் ஆரோக்கியமாகவும் இருப்பார். இதுக்காக எந்த டாக்டரையும் போய் இவர் சந்திக்க வேண்டிய இல்லை, இயலாமைன்றது ஒன்று இருக்காது. ஓகே டாக்டர், நம்ம எப்படி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. நான் வந்து ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சமா வந்து டீ குடிக்கணும்னு தோணுது. ஸோ நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு நடுவில் நீங்க குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. இது ITV வழங்கும் மந்தரங்கம் லைவ். ஸோ ஸ்டே டியூன். அப்பா நல்ல ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்தாச்சு. ஸோ வெல்கம் பேக். இது ITV வழங்கும் மந்தரங்கம் லைவ். சரி, நம்ம வந்து தொடர்ந்து நம்ம டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள்ட்ட பேசலுங்க. வணக்கம் மேடம், தஞ்சாவூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம். ஓ, தஞ்சாவூர் கண்ணன். ஆமா மேடம். எப்படி பொம்மை தான் நல்லா செய்வீங்களா? இல்ல பொம்மை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களா சைட் மட்டும் அடிப்பீங்களா? பொம்மை மாதிரி இருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும் மேடம். பொம்மை மாதிரி இருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லுங்க கண்ணன். உங்களோட முக்கியமான ஃபேன் மேடம் நானு. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அண்ட் என்னோட ஃபேன் கிட்ட பேசுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ so much. அண்ட் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு வந்து என்னோட ஆண்டி வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பெருசா இருக்க மாதிரி இருக்கா? அதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லீங்களே. இல்ல அது என்ன ப்ராப்ளம்னா ஒலிக்கிட்ட உடலுறவு பண்ணும்போது அடிவயிறு வலிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அதனால பெருசா இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளமா? ஆக்சுவலி நீங்க சந்தோஷப்படணும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். டாக்டர் கிட்ட வந்து டெக்னிக்கலா என்ன அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். டவுட் மேடம். அதே போல மேடம், அந்த ஆண்களில் வந்து கை தட்டுப்பட்டாலோ இல்ல லைட்டா பிரஸ் பண்ணிட்டாலோ பயங்கர எமோஷன் ஆயிடுங்க மேடம். ஓகே. அது பெருசா இருக்கிறதுனால எமோஷன் போட்டு ஒரு மாதிரி இதா இருக்கு மேடம், பெருசா ஆயிடுது. ஓகே, அதாவது ஸ்விட்ச் போட்டா ஆன் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கிடையாது. உங்களுக்கு ஸ்விட்ச் தொட்டாவே ஆன் ஆயிடுது. அது போல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து போச்சு மேடம். ஐயோ, அந்த பயங்கரமான சம்பவம்லாம் எப்போ நடந்தது, ஏது நடந்ததுங்கிறதுலாம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். முதல்ல டாக்டர் கிட்ட டவுட் கேட்டுறோம். டாக்டர் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ? 34. மேரேஜ் ஆயிடுத்து ஆகலையா? மேரேஜ் ஆயிடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நிலைமைய மெயின்டைன்ஸ் பண்ற மாதிரி சந்தோஷப்பட்டுங்க. நிறைய பேர் என்கிட்ட சின்னதா இருக்கு. ஆமா, எதை போட்டு வளர்க்கலாம், எதனா வளர்க்கறதுக்கு எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சந்தோஷப்பட்டுங்க. ஆனா இதையே தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்ச நாள். அவங்களுடைய மனைவி அடிவயிறு வலிக்கிறதா சொல்றாங்க இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது போக போக சரியா வந்துடும். ஓகே. ஆமாம், அதே ஒரு ஹார்டா முரட்டுத்தனமா இது பண்ண வேண்டாம். ட்ரிங்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம பாத்துக்கணும். நேச்சுரலா வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. எனிவேஸ், ரொம்ப நன்றி என்னுடைய ஃபேன். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வினோத் பேசுறேங்க. சொல்லுங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு? இப்ப ஜில்லுன்னு இருக்குமே. ரொம்ப கூலிங்கா இருக்கு மேடம். ஆமா, கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் நாங்க கோயம்புத்தூருக்கு கிளம்பி. அப்படிங்களா? கண்டிப்பா வாங்க மேடம். ஷியோர். மேடம், அப்புறம் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் கிட்ட தாராளமா பேசலாம் மேடம். அப்புறம் வந்து நம்ம வீட்டுல வந்து இதோட இருக்கும் போதுங்க அதிகமா வந்து விந்து வெளியே வருதுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெளியே வந்துருது. வெளியே வந்துருது. அது எவ்வளவு மணி நேரம் வரைக்கும் இருக்கும்? எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ண முடியும்? அந்த டைமிங் ஏதாவது இருக்குங்களா? டைமிங்கோட வேணுமா உங்களுக்கு? பக்கத்துல அலாரம் கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து டாக்டர் சொல்ற விஷயம்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா? அலாரம் வச்சுட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. டான் டான் டான்னு. ஓகேங்களா? வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருது மேடம். அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்ததா? ஆமா மேடம். சரி டாக்டர், இவர் வந்து அலாரம் வச்சு பண்ற அளவுக்கு நீடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு உணவு இருக்கா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக அந்த ஓவர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணாலே சரியாக வந்துடும். ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்னது இதே சடன் ரிலீஃப் கிடைக்கும் அவருக்கு. பாதாம் பிசினியை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டில் ஊற போட்டு காலையில் பாலில் அடித்து சாப்பிடலாம். அது ஓரளவுக்கு அந்த ஹீட்டை குறைக்கும், விந்துவையும் கெட்டிப்படுத்தும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் மாதுளம்பழம் அடிக்கடி அதை மென்று சாப்பிடணும், ஜூஸ் மாதிரி இல்லாத மென்று சாப்பிட்டோம்னா இது ரெண்டுமே அவருக்கு போதும். ரெண்டாவது, ஒரு பெண்ணை கிளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு தேவையான டைம் மொத்தமே ஒரு 10-11 நிமிஷம் 12 நிமிஷம். அந்த நேரத்துக்கு உடலுறவு வச்சுக்கிட்டாலே போதும். அரை மணி நேரம் 1 மணி நேரம்ன்றதெல்லாம் தேவையில்லை. என்ன, அதனால சரியா வந்துடும். ஓகே ஓகே டாக்டர்ஸ் அண்ட் அட்வைசஸ் எடுத்துக்கோங்க, தாராளமா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ சிலர்லாம் வந்து கேட்பாங்க, டாக்டர் நான் வந்து செக்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஈடுபடலாம்னு நினைக்கிறேன், பட் வந்து எப்படி அதை செய்யணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. என்ன மாதிரியான செக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான செக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்கு? பொசிஷன் சொல்லுவாங்க 64 கலைகள், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதை இதுக்காக என்ன செய்வாங்க, சில பேர் இது சம்பந்தப்பட்ட புக்கை படிச்சுட்டு சிடி கிடியில இதுல உள்ளதை பார்த்துட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, மறுநாள் டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க. ஆமா, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு என்ன. மொத்தத்துல நமக்கு என்னவெல்லாம் முடியுமோ நம்ம உடல் ரீதியா, அதாவது ஒரே மாடல் இல்லாம மாத்தி மாத்தி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆண் கீழே பெண் மேல, பெண் கீழே ஆண் மேல, இதெல்லாம் மாத்தி மாத்தி இது பண்ணிக்கலாம். சைட்ல இப்படி எப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ இது பண்ணிக்கலாம். இதுல மெயின் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது 2 பேரும் கலந்து அவங்க அவங்களுக்கு உடல் தொல்லை இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா பரிமாறக்கூடிய ஒண்ணுதான். அதுக்கு மேல என்ன, அந்த குறுந்தகடு நிறைய இதெல்லாம் இது பத்தினது இருக்கு, அதுல இது பண்ணிக்கலாம். ஓகே, குறுந்தகடுகள்லாம் நிறைய இருக்கும் இத பத்தி. அண்ட் வந்து காமசாஸ்திரம் புக்கு வந்து நீங்க படிச்சு பாருங்க, நிச்சயமா வந்து அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த செக்ஸ் பொசிஷன்ஸ் பத்தி. இந்த லோக்கல் புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சு நீங்க வந்து ஏமாற வேண்டாம், காமசாஸ்திரம் புக்கு வந்து படிங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஓகே, காலர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே டாடா பாபாய் சொல்லிட்டாங்க என்கிட்ட பேசாமே, அதனால நான் வந்து அவங்க பேச்சுக்கா. சரி டாக்டர், இப்ப நான் உங்க பேச்சு பழம், நீங்க வந்து இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப தெம்பா உடம்ப வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கணும், நாங்க வந்து எல்லா பொசிஷன்ஸும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைசஸ், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி வந்து காலர் ரெடியா வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேரு மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். மேடம் சொல்லுங்க. எனக்கு வந்து 2 பெண் குழந்தை மேடம். ஓகேங்க. அதாவது ஆண் குழந்தை பிறகுன்னா உடம்புல என்ன மாதிரி எனர்ஜி வேணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி. இது தெரிஞ்ச நாட்டுல பல பிரச்சனை தீந்துருமேங்க. டப்புடாக அசால்ட்டா கேக்குறீங்களே. இல்ல அசால்ட்டா இல்ல மேடம், இல்ல உடம்புல வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்குங்க, அதனால கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இல்ல வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சு யாராவது வந்து ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன மாதிரி முறைகள் டாக்டர்ஸும் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இருந்தது டாக்டர் சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணுன்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பெத்துப்பாங்க. டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கூடிய விரைவில் அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கும். அவர் அடுத்து அவர் கால் பண்ணுவார். ஓகே ஆமா, கால் பண்ணுவார். இல்ல டாக்டர், ஆக்சுவலி அவர் கேக்குற மாதிரி வந்து ஆண் குழந்தை வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ணலாம் அப்படி எல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து சும்மா வேஸ்டா சும்மா தர்ம சங்கடமான ஆசைகளை அதை அவர் இது பண்ணி தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகக்கூடாது. நீங்க சொன்னதுதான் அதுக்கு கொடுத்த பதில், அதுதான் முடிஞ்ச. இது வந்து ஒத்தப்படை ரெட்டப்படையில சேரும் போது அதை வந்து எந்த நேரத்துல கிளிக் ஆகுதோ அதை பார்த்தினா கூட சில பேருக்கு சொல்லுவாங்க, ஆண்கள் நல்ல ஆரோக்கியமா இருந்தா ஆண் குழந்தையும், பெண் நல்ல ஆரோக்கியமா இருந்தா பெண் குழந்தையும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் குழந்தையும் பிறக்கும், பெண் குழந்தையும் பிறக்கும். ஒரு சிலருக்கு வெறும் ஆண் குழந்தையா பிறக்கும், ஒரு சிலருக்கு பெண் குழந்தையா பிறக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு நெக்ஸ்ட் அடுத்த குழந்தை வந்து
ஆண் குழந்தையா பிறக்க நம்ம வாழ்த்துக்கள் இல்ல கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். அப்படியா? அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் கால் பண்ணுவாரு. சரி சரி, தேங்க்ஸ் சொல்லி கால் பண்ணுவாரு. எனிவேஸ் ஆண் குழந்தையா இருந்தாங்கன்னா பெண் குழந்தையா இருந்தான்னு எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம நல்லா வளர்க்கணும், அட் தி சேம் டைம் நல்லா படிக்க வைக்கணுங்கிறத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இருந்தா போதும். அட் தி சேம் டைம் வந்து இப்பெல்லாம் வந்து ஆண்களை வந்து பெண்கள் தான் வந்து பேரண்ட்ஸ் அழகா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆண்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சுன்னா டட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆகையினால வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்லா படிக்க வைக்கணும், ஹெல்த்தை வந்து நல்லா கவனிச்சுக்கணுங்கிற ஒரு முக்கிய நோக்கோட வந்து குழந்தைகளை வளர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, மியூட்ல வைங்க ப்ளீஸ். மேடம் மேடம் தேனில இருந்து பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? தேனில இருந்து பேசுறேன். தேனில இருந்து. ஓகே, உங்க பேரு? பேரு சுருளிங்க. சுருளி, சம பேருங்க. யாரோ சொல்லிருக்காங்களா சுருளிராஜ் அப்படின்னு? ஒரு சின்ன இது மேடம், உங்க அவர் சாரை பார்க்கும்போது இந்த பழைய படத்துல மகாதேவில இருக்காங்களே ஒரு எம்ஜிஆருக்கு வில்லனா வருவாருங்க, அவர் ஃபேஸ் மாதிரி இருக்கு. அவரு என்னங்க குழந்தை மகமா இருக்கிறவங்க டப்புன்னு வில்லனாக்கிட்டீங்க? இல்ல அது இல்லைங்க, அவர் ஃபேஸ் எம்ஜிஆர் வந்து கண்ணை ரெண்டையும் இந்த சூட்ல கம்பியை வச்சு குத்தப்போ வருவாருங்க ஒரு வில்லன். அவர் சார் அப்படியே இருக்கு. சார் லைக் பண்றேன், அவரை குறை சொல்லல. இல்ல குரலா சொல்ல, எனக்கு புரியுது. இருக்கு, அவர் பேர் தெரியல, பழைய நடிகரு. அதுக்கு அடுத்து உங்க டீத் இருக்கு பாத்தீங்களா மேடம், உங்க டீத் ஓகேங்க, விஜய் டீத் மாதிரி இருக்கும். விஜய் டீத்தா? ஏங்க விஜய் நிறைய விஜய் பல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்ல அவர் கேட்டாருன்னா அவ்வளவுதாங்க, எனக்கு கொன்றுவாரு. ஒரே போய் சேர வேண்டியதுதான். அப்புறம் சரி வேண்டாம் விட்டுருங்க. ரசிகர் தானே, நாங்க ரசிகர் தானே. அப்புறம் மேடம், அதாவது 15 மணி நேரம் இருந்தா கூட நமக்கு அது சலிக்காம அந்த மாதிரி இருக்கும். 15 மணி நேரமா? 15 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி விட்டு அது இது வராமலே, அந்த விந்து வராமலே வந்து நீடிச்சு செக்ஸ்ல வந்து ஈடுபடணும். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டு. அதனால உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா, கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது வருமானு கேக்குறோம். ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம்? 50 வயசு 55 ஆகி போச்சு மேடம். ஓ, வயசு 55 ஆயிடுச்சு. ஆமா, பீடி சிகரெட் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல விஷயங்க, ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கீங்க நீங்க. இசை பிரியர், இசை வாசிக்கக்கூடிய கலைஞர் நானு. ரொம்ப நல்லது. ஆமாங்க, தபேலா மிருதங்க எல்லாம் ஓரளவு வாசிப்போம், பாடுவேன். ஓ, ஓகேங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டக்குனு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருந்தது, அதுக்கு ட்ரை பண்ணி கூட நல்லா பாடி இருக்கலாமே. இப்பதான் வந்து மார்க்ல வர போடுறாங்க அந்த நிகழ்ச்சியில. இப்ப ஒண்ணு வேணும்னா சாங்கன்னு ஒரு வரி வேணா பாடுறேன். சரிங்க, ஓகே. அலகியம் இதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால், இப்படி சாங் பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. அப்ப மேடம் இதுல வந்து நீடிச்சு இருக்குனால டைம் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு பாதிப்பு வருமானு டாக்டர் கிட்ட கேட்க தாராளமா கேட்கலாங்க. சரி மேடம். ஓகே, ரொம்ப ரசனையான ஆளுங்க. இந்த வயசுலயும் வாசிக்கிறாரு பாருங்க. சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க அவருக்கு சந்தேகம். பெண்களுக்கு சந்தோஷத்தை வாரி இறைக்கிறதுல இது ஒண்ணு. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதுவும் ஒரு எல்லையோட வச்சுக்கணும். அதிகமா அந்த விந்துவை கட்டுப்படுத்தி உடலுறவு செய்யும் போது நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அதாவது ஒரு முறை டிராவல் பண்றதுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போதும். ஆமா, ஒரு டிராவலுக்கு இங்கேருந்து திருச்சி போறதுக்கு 4 டிக்கெட் எடுத்தா அது வேஸ்ட். ஏன்னா பிரயாணம் ஒண்ணு, டிக்கெட் 4 டிக்கெட் அப்பப்போ தொலைச்சிட்டு எடுக்கிற மாதிரி, அது மாதிரி கூடாதுன்ட்டு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஓவரா வச்சுக்கிட்டா கண்டிப்பா மெயின் நரம்பு தளர்ச்சி வரும். மெயினா மற்றது அது இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் நரம்புகள் வலுவிழந்து போகும். அதனால இனிமேல் பட்டு அவர் மாத்திக்கிட்டோம். இதுவரை கிடைச்சது வரை ஹாப்பி, சந்தோஷம். இனிமேல் பட்டு அது மாதிரி ஜாஸ்தி வேண்டாம். ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே, ரொம்ப வந்து கலைநயத்தோட இருக்கிற ஒரு ஆளு. அது அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப வந்து மனைவியை நீங்க எப்படி உங்களுடைய இசையை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனைவியும் நேசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து எப்பவுமே இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் பேசும்போது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கும். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. டிவி வால்யூம் மியூட்ல வைங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
மேடம் என் பேர் கார்த்தி மேடம். சொல்லுங்க கார்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பிரச்சனை? ஆஹா, இப்படிதான் ஆகும் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாம வந்து பேசுனீங்கன்னா. சரி, நம்ம அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, சரி, நம்ம வந்து இதேதான். நான் வந்து ஒரு முறையும் வந்து சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு வந்து மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம் பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ வந்து பெண்கள் வந்து இது நமக்கு செட் ஆகிற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. என்ன இந்த நிகழ்ச்சியில போய் ஒரு பொம்பளை பிள்ளைய உட்காத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பேசுறாங்களேன்னு நினைக்கிற ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஸோ வந்து பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நாம வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க டயல் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய சந்தேகம் டாக்டர் வந்து தீர்த்து வைப்பாரு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபு. பாபு, உங்க டிவி வால்யூம் மியூட்ல வைங்க பாபு. ஓகே ஓகே. இனிமேல் யாரா இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். டிவி வால்யூம் வைக்கிறவங்களுக்குலாம் லைன் கிடைக்காது. ஹலோ மேம். சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? மேம், மதுரையில இருந்து பேசுறேன் மேம். மருத ஆளு, சொல்லுங்க. மேம், எனக்கு 20 வயசு ஆகுது மேம். 20 வயசு ஆகுது, சொல்லுங்க. நான் அதிகமா தம் அடிக்கிறேன், அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அதிகமா தம் அடிக்கிறீங்களா? அப்பா, 20 வயசுலயா? அப்பா, முடியலங்க. சரி, எனிவேஸ் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இதுக்கு நான் பதில் சொல்ல போனா நிறைய பதில் சொல்ல வேண்டியது. ஒரு சுருக்கமா ஒரு இதை சொல்றேன். ஆமா, இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது போனஸ் கிடைக்கும். போனஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி பரிசுன்னு எப்படி சொல்றதுன்னு, இந்த பம்பர் எப்படி என்ன கிடைக்குது. குறிப்பா அந்த ஸ்மோக் பண்றவங்க வீட்டுக்கு திருட வர மாட்டான். ஒண்ணு, அவங்க தெருவில் நடந்து போகும்போது அந்த மிருகங்க, அதாவது நாய் மாடு ஆடு இது மாதிரி தொல்லைகள் இருக்காது, இவங்களை தொல்லை பண்ணாது. குறிப்பா இது 2 மட்டும் சொல்றது சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னா, இவர் நைட்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவருக்கு இருமல் தொல்லை வந்துடும். நைட்டு விடிய விடிய லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதனால அவங்களுக்கு ஆளு முடிச்சுக்கிட்டு திருடம் வரமாட்டான். ஒண்ணு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கண் பார்வை டம்மி ஆயிடும். டம்மி ஆகும்போது ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கொம்பு, அதாவது கோலினுடைய சப்போர்ட் தேவைப்படும். அப்போ அவங்க நடந்து போகும்போது நாய் ஆடு மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கிட்ட வர, மாடெல்லாம் வந்து கிட்ட வராது, கையில கொம்பு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது நிறைய சொல்லலாம். அதனால ஸ்மோக் பண்றப்ப வந்து என்ன மாதிரியான பெரும் பிரச்சனைகள் இருக்கு? ஒரு குறிப்பிட்ட நாள்ல உட்காந்துக்கும். ஆமா, எங்கள்கிட்ட சில பேர் வருவாங்க, டாக்டர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு இது பண்ணும்போது சில பேர் அமௌண்ட்டை பத்தி சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, முதல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டை தூக்கி போட்டு எழுந்திரினா எழுந்திரிக்காது. 5000 ரூபாய் கட்டு பத்தலையே இருந்தா இன்னொரு 5000 ரூபாய் கட்டு, எழுந்திரினா எழுந்திரிக்காது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா மட்டும்தான் எழுந்திரிக்கும். ஆனா அதுக்கு குறை ஏற்படாம பாதுகாத்துக்கிறது அதி புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த ஸ்மோக் பழக்கம் எல்லாம், ஸ்மோக் பண்றது, இந்த பாக்கு போடுற பழக்கம், இந்த ட்ரிங்க் பழக்கம் எல்லாம், அது இந்த 20 வயசுல எல்லாம் இவர் இது பண்ணாருன்னா, அவர் அந்த தம்பியை நான் சொல்லக்கூடியதுன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், சுத்தமா அதெல்லாம் தூக்கி இந்த வயசுல விட்டுறலாம். வேகம் இருக்கும், அதனால வந்து ஓகே ஸ்டைல் அப்படின்லாம் நினைச்சு நீங்க தம் அடிக்கலாம். பட் தி பிகெஸ்ட் திங் இஸ், டாக்டர் சொல்றாரு பாருங்க, அம்மா எல்லாம் உட்காந்துக்க, அம்மா எழுச்சிக்காதுன்னு. உங்க மனைவி அப்புறமா பார்த்து உங்களுக்கு ஆரிச்சு போங்க, என்ன இது இப்படி இருக்கு. டாக்டர் ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அப்பா, சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட இதுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கீழே இருக்கிறதுக்கு ஒரு கும்பிடுன்னு போயிடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் வந்து ராஜேஷ், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். கும்பகோணம் டிகிரி காஃபி. சொல்லுங்க ராஜேஷ். மேடம், எனக்கு வந்து என்னோட இதுல வந்து தோல் வந்து முன்னாடி கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கு. ஓகேங்க, அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனை. எனக்கு 29 ஏஜ். சொல்லுங்க. வீக்லி ஒன்ஸ் கைப்பழக்கம் இருக்கு. வீக்லி ஒன்ஸ். அந்த ஒரு நாளும் வந்து எத்தனை முறை பண்ணுவீங்க? ஒன் டே நைட் ஒன் டே ஃபுல்லாவா? ஒன் டே ஃபுல்லா இல்ல, ஒன் டைம். ஓகே, அதுதான் கேக்குறேன். உங்களுக்கு மத்தபடி பிரச்சனைகள்னு பார்த்தா எதுவும் கிடையாதா?
மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தோல் தான் எனக்கு அந்த மூடின மாதிரி இருக்கு. ஓகே, சரி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அந்த தோல் மூடின மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ட்ரபிள் பண்ணும், ஒரு சிலருக்கு அது ட்ரபிளாக இருக்காது. ட்ரபிள் பண்ணுற மாதிரி ஹார்டாக இருந்ததுன்னா அது ஒரு சின்ன ஆப்ரேஷனில் அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. ஒன்று, ஒரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இந்த கைப்பழக்கம் இருக்குன்றத கூடிய விரைவில் அவருக்கு மேரேஜ் ஆகிடும். அதனால இன்னும் கொஞ்சம் கேப் போடட்டு, 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேப் போட்டா இது ஒன்றும் பாதிக்காது. தொடர்ச்சியா சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு டெய்லி இருக்கணும், அதுவும் 4-5 பையனா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் டூ மச், அதெல்லாம் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன விஷயம் தான், அதை மாத்திக்கங்கிறது தான் டாக்டருடைய அட்வைஸ். ஸோ வந்து அதை எடுத்துக்கோங்க. என்ன அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன் நானு, டிவி வால்யூம் வைக்கிறவங்களுக்கு இனிமே வந்து அந்தரங்கம் நிகழ்ச்சியில லைன் கிடைக்காதுன்னு. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அந்தோனி. அந்தோனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து அந்தோனி. தோணி எல்லாம் நல்லா ஓட்டுறீங்களா? நல்லா ஓட்டுறோம். ஓகே. அதாவது வந்து இப்ப கொஞ்ச நாளா ஓட்ட முடியாம கிடக்கு. என்னென்ன? கொஞ்ச நாளா சரியா, அதாவது வந்து ஒய்ஃப் வந்து வேற ஊர்ல இருக்காங்க. ஓகே. நான் வந்து இங்க வேற ஊர்ல இருக்கேன். சரிங்க. அதாவது வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் அந்த இளந்தரம் வந்து வலிக்குது, விதை வந்து. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. மத்தபடி வந்து உங்களுக்கு விரைப்பு தன்மை அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குது. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் வந்து வலிக்குது. ஆமா, ஒரு டைம்ல ஒரு டென்ஷன் ஆயிட்டாச்சுன்னா கொஞ்சம் வலிக்குது. ஓகே ஓகே, அதாவது உங்களுக்கு விரைப்பு தன்மை வரும்போதெல்லாம் வந்து உங்களுடைய விதைகள் வலிக்குது. விரைப்பு தன்மை வரமுன்னாடியே அத டென்ஷன் ஆயிட்டாலே வலிக்குது. ஓகே ஓகே ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? எனக்கு வந்து 33 வயசு ஆகுது. தண்ணி அடிக்கிற பழக்கம் ஏதாவது உண்டா? ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் உண்டு, அதிகமா கிடையாது. ஓகே, அந்த கொஞ்சம் கொஞ்சம்னா வந்து எத்தனை மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு எத்தனை தடவை? வாரத்துக்கு 2 தடவை. ஆஹா, அது தப்பு இல்ல. பின்ன வலிக்காம என்ன செய்யும், ஒரேடியா வலிச்சுக்கிட்டு போயிட போகுது, பாத்துங்க. சரிங்க. அது வந்து முழுக்க முழுக்க விட்டுடுங்க. சரி சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்போம், உங்களுக்கு உண்டான தீர்வு. டாக்டர் சொல்லுங்க. எல்லா நேயர்களும் சொல்லக்கூடிய குறிப்பாக உள்ள அட்வைஸில் இந்த ட்ரிங்க் பழக்கமும் ஒன்று. அது ஒரு என்னைக்காவது ஒரு நாளுன்றதும் சரி, 2 நாளைக்கு ஒரு முறைன்றதும் சரி, 2 வாரத்துக்கு ஒரு முறைன்றதும் சரி, மொத்தத்தில் ட்ரிங்க் பழக்கம் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாளடைவில் எல்லா தொல்லைகளும் ஏற்படும். ஆனால் இவருக்கு இந்த பால்ஸில் வலின்றது என்ன காரணங்கிறது இல்லை. அவர் வெளியூரில் மனைவி இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கேன்றதுனால சில பேர் கை பழக்கத்தில் ஹார்டாக மூவ் பண்ணாங்கன்னா இது மாதிரி பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை செக்அப் பண்ணிக்கலாம், டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கணும். ஒரு பாலியர் ஸ்கேன் ஏதாவது எடுக்கணுமா? இல்லை, பாலியர் மருத்துவர்கிட்ட போனாலே அவங்களே சொல்லிடுவாங்க, என்னது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், பெருசாக அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெயின் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி அந்தோனி, கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களை பேர் சொல்லுங்க. என் பேரு ரவி. ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க ரவி? ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓ, ஈரோடு போய் திருச்சி வரும்? அப்படியா? அப்படி என்னங்க இப்படி நடுங்குறீங்க, என்ன ஆச்சு? எனக்கு 2 क्वेश्चंस கேட்கணும். தாராளமா கேட்கலாங்க. நடுக்கத்தை குறைச்சிட்டு கேளுங்க, இல்ல பண்ணிட்டு இருக்க வேலையை நிப்பாட்டிட்டு கேளுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கைப்பழக்கத்தை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லிமிட்னா அது எவ்வளவு டைம்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி? நீங்க வந்து எத்தனை முறை பண்றீங்க? ஒரு வீக் எப்படியும் ஒரு 15 வாட்டியாவது இருக்கும். ஓ மை காட். அப்புறம் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேங்க ஓகேங்க, அடுத்த क्वेश्चन. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இது பண்றத விட எனக்கு பின்புறமா பண்றதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. ஓகே, அதனால ஏதாவது பெண்களுக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா? இல்லனா ஏதாவது டெஸ்டிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டெஸ்டிங் எதுவும் பண்ணது இல்ல, பட் எனக்கு அந்த ஃபீல் வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அது வந்து எப்படி, அதனால ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது வருமா? இல்லனா
அது எப்படி சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குமா அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல? இருக்கு. அப்ப எப்படி வந்து கடலைய நேரடியா போடணுங்க, மறைமுகமா பின்புறமா எல்லாம் போட முடியாது. இல்ல அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு. அதுல ஹெல்த் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஓகே, நிறைய சிடி பார்த்து கெட்டு போயிருக்கீங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. டாக்டர் கிட்ட இருந்தாலும் அட்வைஸ் கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவர் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பா இது இப்போ ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். கண்டிப்பா பாதிக்கும். இது கண்டிக்கத்தக்க ஒண்ணு. ஆமா, கண்டிக்கத்தக்க விஷயம். ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இவருக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், 2 பேரையும் சேர்ந்து பாதிக்கும். ஆண் பெண் 2 பேரையும் சேர்ந்து பாதிக்கும். அது தவறான பழக்கம். அதுலேருந்து அவர் விடுதலை ஆகணும். இன்னொரு விஷயம், இந்த கை பழக்கம்ன்றது ஒன்று கெட்டது ஒருத்தனை கேட்குறாரு. அது வாரத்துக்கு 15 முறை. ஆமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னமோ இருக்கு, எனக்கே என்னமோ போல இருக்கு. அப்புறம் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல அவருக்கு வந்து பாதிப்பை உருவாகும். ஆமா, இந்த வயசுல சின்ன வயசுல நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம பீம் போடுறோம் பாருங்க, அதுதான் இப்ப இந்த வயசுல நம்ம இளமை பிராயத்துல எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ். இந்த நேரத்துல பேஸ்மெண்ட்டை ஒழுங்கா போடலன்னா அந்த 11 மாடி கட்டணம் விழுந்த மாதிரி தான் ஆயிடும். அதனால இதெல்லாம் தவிர்த்து மாத்திக்கணும். நிறைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, கைப்பழக்கம்ன்றது ஒரு பெரிய குற்றம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அதே பொழப்பா இருக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதுக்கு மேல அவருக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை. இது வந்து எத்தனை நாளைக்கு இல்ல எத்தனை மாசம்? வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இருந்தா போறோம். வாரத்துக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, இப்படி கொண்டு வரலாம். மெல்ல மெல்ல எடுத்து வந்து மாசத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கு. ஓகே அப்படிங்கறதான். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜல்சாவான ஒரு டாபிக் எடுத்தோம். ரொம்ப வந்து நல்லா போச்சு இன்னைக்கு டாபிக். இங்க வந்து பாத்தீங்கன்னா நேயர்கள் மட்டும் இல்ல, இங்க செட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப குஷி ஆயிட்டாங்கப்பா இன்னைக்கு. என்னன்னு தெரியல. சோ இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. என்ன எனக்கு ஒரு வேதனை, என்ன வில்லன் ஆகிட்டாரு ஒருத்தர். அது கண்ண குத்துற வில்லன்ட்டாரு. அதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்ன சரி, உங்களை வந்து அவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொன்னாரு. ஓகே, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச பிளஸஸா வந்து நம்ம மாத்தி எடுத்துக்கணும். சோ எனிவேஸ் டாக்டர், உங்களுக்கு நேயர்கள் சார்பில் வந்து பெரிய நன்றி வந்து நேயர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பாருங்க, செட்ல இருக்கிறவங்களுக்கு அப்பா நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம செட்ல இருக்கிறவங்களுக்கும் அண்ட் நேயர்கள் சார்பிலையும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. என்ன நேரத்துல இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே வந்து ஜாலியாகவும் அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜல்சாவும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனும் கலந்து இருந்தது இல்லையா? இதே போல நாளை உங்கள் அனைவரையும் இதே ஐடிவி நாந்தரங்கம் லைவ் இல்ல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். அண்டல் தென் பை ஃப்ரம் கிரிஸ்ரீ. பை அண்ட் டேக் கேர். என்ன எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப வந்து குஷி மூட்ல இருக்கேன். ஸோ நிச்சயமா நீங்களும் வந்து ரொம்ப ஜாலியா வந்து இன்றைய நாளை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே ஜாலி மூடோட உங்களுடைய கட்டில் பக்கமா அப்படியே ஒதுங்கி வந்திருப்பீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது உங்கள் ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, இன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போறாங்கன்னு சொல்லி. டாக்டர் சொல்லுங்க, இன்னைக்கு எந்த மாதிரியான டாபிக் எடுக்க போறீங்க? வணக்கம். வணக்கம். ஆண் பெண் அந்தரங்கம் சிறக்க. ஆண் பெண் அந்தரங்கம் சிறக்க அப்படின்னா சும்மா மேரேஜ் பண்ணி காலம் ஓடுறதை விட 2 பேரும் அந்யோன்யமா தாம்பத்தியத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருந்துகிட்டா அவங்களுடைய அந்தரங்கம் சிறப்பா இருக்கும். ஆமா, அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையான டிப்ஸ். ஓகே. ஆமா, ஒருத்தர் எப்படி நேசிச்சு. அப்ப வந்து இன்னைக்கான டே எல்லா பேரும் வந்து உஷாரா கவனிக்க வேண்டிய ஒரு டே. எப்படி வந்து பெட்ல ஜாலியா இருக்கலாம், ஒரே வந்து ஜால்சா இருக்கலாங்கிறது தான் வந்து இன்னைக்கு டாக்டர் சொல்ல போறாங்க. ஸோ கவனமா பாருங்க. நம்ம வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் டாக்டர். ஐ திங்க் இன்னைக்கு குஷி மூட்ல நான் வந்ததுனாலயோ என்னவோ தெரியல, டாக்டர் வந்து செம்ம மேட்ரு ஒன்று வந்து சொல்ல போறாரு. சரி, ஓகே, நம்ம வந்து காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராஜ். சௌந்தரராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே. ஓகே, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, திருநெல்வேலி. ஆமா. அல்வா. அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். ஓகே, நீங்க கொடுத்தது உண்டா யாருக்காவது?
யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன். வேற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அல்வா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்க. ஓகே, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தீங்க? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. நீங்க நினைக்கிற பெண் நண்பர்கள் யாரும் தோழிகள் யாரும் ஆஹா, நான் அப்படி கேட்கல. பொதுவா வந்து அல்வா கொடுக்கறதுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏமாத்துறது, சும்மா வந்து பொய்க்கு நான் வந்து பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாதிரியான அல்வா தான் நான் கேட்டேன். இங்க பாருங்க, என் மனசளவுல நான் என்னைக்குமே குழந்தை மாதிரி தான் பேசுறேன். அத நீங்களா தான் தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. மேடம், எனக்கு விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்கு. சரி, உங்களுக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 15 ஆண்டுகள் ஆச்சு. 15 வருஷம். வயசு 44. 44 ஆகுது. எத்தனை வருஷமா இந்த மாதிரி இல்ல எத்தனை மாதங்களா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இப்போ 2 வருஷமா 2-3 வருஷமா இந்த மாதிரி இருக்கு. 2-3 வருஷமா. ஓகே, ஃபைன். அண்ட் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் போன்ற பழக்கங்கள் இல்ல ஸ்மோக்கிங் உண்டான பழக்கங்கள் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. எதுவுமே இல்லையா? கைப்பழக்கம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அது திருமணத்திற்கு முன்னால உண்டு, இப்ப இல்ல. இப்ப இல்ல, திருமணம் ஆனதுல இருந்து இல்ல. இல்ல. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் டாக்டர் கிட்ட வந்து உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவருக்கு தேவையான டிப்ஸ் முள்ளங்கி விதை, வெங்காய விதை அப்படின்னு 2 விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் போல நீர்மொழி விதை சேர்த்துக்கணும். இந்த 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதாவது மாசக்கணக்கில் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டு வந்து 48 நாள். ஓகே, ஆமாம். முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் ரெகுலராக ரெகுலராக காலை மாலை 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா, ஆமாம், பச்சை முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா நல்ல அபரிதமான எனர்ஜி கிடைக்கும். ஓகே, கம்ப்ளைண்ட் மாறிடும். ஓகே, டாக்டர் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு விரைப்புத்தன்மை ஓஹோ டாப்ல எகிறோம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு டாக்டர் எடுத்திருக்கிற டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், பொதுவாக பெண்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மெயின் பங்கு ஆண்களுக்கு இருக்கு. ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் பெண்களும் அவங்களுடைய பங்குக்கு இதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு எல்லா வகையிலையும் அவங்க தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2-3 குழந்தைங்க பெற்ற உடனே எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள சில தாழ்வு மனப்பான்மைகள் வந்துடும். அதாவது மார்பகம் தொங்கி போச்சு, உறுப்பு இதாகி போச்சு, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில டிப்ஸுகள் இருக்கு. அதையும் நான் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கேன். ஓகே, ஆண்கள் வந்து எப்படிலாம் வந்து பெண்களை கவரணும்? குறிப்பா ஒவ்வொரு உடலுறவு டயத்துலையும் டைரக்டா அந்த வேலையில ஜாலியா இறங்கிடக்கூடாது. ஜாலின்றது வேணும், ஆனா அதுல ஜோலி பாக்குறதுக்கு சீக்கிரத்துல குயிக்கா இறங்கக்கூடாது. ஏன்னா இன்னும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியா பேசி அதுக்கு மேல சரச லாபங்கள். அதாவது முதல்ல வந்து மனைவி தயாரா இருக்காங்களா, மனைவியும் கணவர் தயாரா இருக்காரா. சில நேரத்துல இவர் ஏதாவது மூடர்ல வந்து படுத்து கிடப்பாரு, அந்த நேரத்துல இவங்க வந்து மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல ஏதாவது மனைவிக்கும் இதுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், அந்த நேரத்துல இவங்களும் அந்த நேரத்துல வந்து மனைவியை தொல்லை பண்ணக்கூடாது. அதனால ஒருத்தர் அதுக்கு தயார் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அவங்க மூவ் பண்ணணும். ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு மேட்டரை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அட் தி சேம் டைம் டாக்டர் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அட்டகாசம். ஆனா யார் யாரெல்லாம் வந்து கவனிச்சிங்கன்னு தெரியல, அதை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். டிவி வால்யூம் மியூட்ல வைங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க. சென்னையில இருந்து சங்கர் பேசுறேங்க. சென்னை சங்கர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி தாதாவா சங்கர்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படிலாம் இல்லையா? மேடம், நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. சரி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சங்கர்? இப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான வேலை? வேலைனா கம்பெனி ஒர்க்குங்க. கம்பெனி வேலை. சைடுல ஏதாவது தனி பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கீங்களோ? தனி பிசினஸ் எல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலைங்க, சொந்த பிசினஸ் தான் போயிட்டு இருக்கேன். சொந்த பிசினஸ் போயிட்டு இருக்கா? சரி, என்ன மாதிரியான பிசினஸ்ன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 20 days ஒரு டைம் வந்து கைத்தொலை வந்து ஈடுபடுறேன். அதான் பார்த்தேன்.
தன் கையே தனக்கு உதவியா? இதனால வந்து பின்னாடி மேரேஜ் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா அப்படின்னு டாக்டர் கேட்கலான்ட்டு. பின்னாடி எல்லாம் பிரச்சனை வராதுங்க, உங்களுக்கு முன்னாடி தாங்க பிரச்சனை வரும். அதுவும் வந்து 20 டேஸ்க்கு ஒரு வாட்டின்னு சொல்றீங்க. டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவரை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 20 டேஸ் ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளடைவில் இதே சிந்தனையில் இருக்காத இதுக்கும் கூட அவங்க அடிக்கடி மாதுளம்பழம், கமலாப்பழம், திராட்சை அது மாதிரி ஃப்ரூட்ஸுங்க எடுத்துக்கிட்டு அந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்ணிக்கிட்டு உடம்புக்கு தேவையான எனர்ஜிக்கு தேவை என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படாதுங்கிறது தான் டாக்டர் சொல்ற விஷயம். அண்ட் சரி, நான் ரொம்ப நன்றி இங்க கால் பண்றதுக்கு. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ராஜேந்திரன் பேசுறேங்க. ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. ராஜேந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல இருந்து. ஓகே. காஞ்சிபுரம்னாவே எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் இட்லி தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு புடவை. ஆஹா, ஆமாங்க, ரெண்டு தாங்க மெயின். ரெண்டு தான் மெயின். சரி, ரெண்டுமே வந்து யார் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. பட்டு புடவை யார் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் என் ஒய்ஃபுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகேங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப யாருமே அததான் செய்யறது இல்ல. ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் வேற யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தா அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் முன்னாடினே காத்துட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேசலுங்க. வணக்கம் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம். ஓ, தஞ்சாவூர் கண்ணன். ஆமா மேடம். எப்படி பொம்மை எல்லாம் நல்லா செய்வீங்களா? இல்ல பொம்மை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களா சைட் மட்டும் அடிப்பீங்களா? பொம்மை மாதிரி இருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும் மேடம். பொம்மை மாதிரி இருக்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். சரி, சொல்லுங்க கண்ணன். உங்களோட முக்கியமான ஃபேன் மேடம் நானு. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அண்ட் என்னோட ஃபேன் கிட்ட பேசுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூ so much. அண்ட் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு வந்து என்னோட ஆண்டி வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பெருசா இருக்க மாதிரி இருக்கா? அதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லீங்களே. இல்ல, அது என்ன ப்ராப்ளம்னா ஒய்ஃப் உடலுறவு பண்ணும்போது அடிவயிறு வலிக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. அதனால பெருசா இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளமா? ஆக்சுவலி நீங்க சந்தோஷப்படணும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன். டாக்டர் கிட்ட வந்து டெக்னிக்கலா என்ன அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். அந்த டவுட் மேடம். அதே போல மேடம், அந்த ஆண்களில் வந்து கை தட்டுப்பட்டாலோ இல்ல லைட்டா பிரஸ் பண்ணிட்டாலோ பயங்கர எமோஷன் ஆயிடுங்க மேடம். ஓகே. அது பெருசா இருக்கிறதுனால எமோஷன் போட்டு ஒரு மாதிரி இதா இருக்கு மேடம், பெருசா ஆயிடுது. ஓகே. அதாவது ஸ்விட்ச் போட்டா ஆன் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கிடையாது. உங்களுக்கு ஸ்விட்ச் தொட்டாவே ஆன் ஆயிடுது. அது போல ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்து போச்சு மேடம். ஐயோ, அந்த பயங்கரமான சம்பவம்லாம் எப்போ நடந்தது, ஏது நடந்ததுங்கிறதுலாம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். முதல்ல டாக்டர் கிட்ட டவுட் கேட்டுரும். டாக்டர் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ? 34. மேரேஜ் ஆயிடுத்து ஆகலையா? மேரேஜ் ஆயிடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நிலைமைய மெயின்டைன்ஸ் பண்ற மாதிரி சந்தோஷப்பட்டுங்க. நிறைய பேர் என்கிட்ட சின்னதா இருக்கு. ஆமா, எதை போட்டு வளர்க்கலாம், எதனா வளர்க்கறதுக்கு எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சந்தோஷப்பட்டுங்க. ஆனா இதையே தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நாள் அவங்களுடைய மனைவி அடிவயிறு வலிக்கிறதா சொல்றாங்க இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது போக போக சரியா வந்துடும். ஆமா, அதே ஒரு ஹார்டா முரட்டுத்தனமா இது பண்ண வேண்டாம். ட்ரிங்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம பாத்துக்கணும். நேச்சுரலா வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. எனிவேஸ், ரொம்ப நன்றி என்னுடைய ஃபேன். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து வினோத் பேசுறேங்க. சொல்லுங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு? இப்ப ஜில்லுன்னு இருக்குமே. ரொம்ப கூலிங்கா இருக்கு மேடம். ஆமா, கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் நாங்க கோயம்புத்தூருக்கு கிளம்பி. அப்படிங்களா? கண்டிப்பா வாங்க மேடம். ஷியோர். மேடம், அப்புறம் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் கிட்ட தாராளமா பேசலாம் மேடம். அப்புறம் வந்து நம்ம வீட்டுல
அதிகமா வந்து விந்து வெளி வருதுங்க. அது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெளியே வந்துருது. கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்துருது. அது எவ்வளவு மணி நேரம் வரைக்கும் இருக்கும், எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ண முடியும், அந்த டைமிங் ஏதாவது இருக்குங்களா? டைமிங்கோட வேணுமா உங்களுக்கு? பக்கத்துல அலாரம் கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து டாக்டர் சொல்ற விஷயம்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அலாரம் வச்சுட்டு நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. டான் டான் டான்னு. அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருது மேடம். அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்ததா? ஆமா மேடம். சரி டாக்டர், இவர் வந்து அலாரம் வச்சு பண்ற அளவுக்கு நீடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு உணவு இருக்கா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சாதாரணமா அந்த ஓவர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணாலே சரியா வந்துடும். ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்னது இதே சடன் ரிலீஃப் கிடைக்கும் அவருக்கு. பாதாம் பிசினியை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டில் ஊற போட்டு காலையில் பாலில் அடித்து சாப்பிடலாம். அது ஓரளவுக்கு அந்த ஹீட்டை குறைக்கும், விந்துவையும் கெட்டிப்படுத்தும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் மாதுளம்பழம் அடிக்கடி அதை மென்று சாப்பிடணும், ஜூஸ் மாதிரி இல்லாத மென்று சாப்பிட்டோம்னா இது ரெண்டுமே அவருக்கு போதும். ரெண்டாவது, ஒரு பெண்ணை கிளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு தேவையான டைம் மொத்தமே ஒரு 10-11 நிமிஷம் 12 நிமிஷம். அந்த நேரத்துக்கு உடலுறவு வச்சுக்கிட்டாலே போதும். அரை மணி நேரம் 1 மணி நேரம்ன்றதெல்லாம் தேவையில்லை. என்ன அதனால சரியா வந்துடும். ஓகே ஓகே டாக்டர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் எடுத்துக்கோங்க, தாராளமா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ சிலர்லாம் வந்து கேட்பாங்க, டாக்டர் நான் வந்து செக்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஈடுபடலாம்னு நினைக்கிறேன், பட் வந்து எப்படி அதை செய்யணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. என்ன மாதிரியான செக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான செக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து இருக்கு? பொசிஷன் சொல்லுவாங்க 64 கலைகள், ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. ஆமா, இதை எதுக்காக என்ன செய்வாங்க, சில பேர் இது சம்பந்தப்பட்ட புக்கை படிச்சுட்டு சிடி இதுல உள்ளதை பார்த்துட்டு அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க, மறுநாள் டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க. ஆமா, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு என்ன. மொத்தத்துல நமக்கு என்னவெல்லாம் முடியுமோ நம்ம உடல் ரீதியா, அதாவது ஒரே மாடல் இல்லாம மாத்தி மாத்தி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆண் கீழே பெண் மேல, பெண் கீழே ஆண் மேல, இதெல்லாம் மாத்தி மாத்தி இது பண்ணிக்கலாம். சைட்ல இப்படி எப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ இது பண்ணிக்கலாம். இதுல மெயின் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது 2 பேரும் கலந்து அவங்களுக்கு உடல் தொல்லை இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா பரிமாறக்கூடிய ஒண்ணுதான். அதுக்கு மேல என்ன, அந்த குறுந்தகடு நிறைய இதெல்லாம் இது பத்தினது இருக்கு, அதுல இது பண்ணிக்கலாம். ஓகே, குறுந்தகடுகள்லாம் நிறைய வைக்கும் இதை பத்தி. அண்ட் வந்து காமசாஸ்திரம் புக்கு வந்து நீங்க படிச்சு பாருங்க, நிச்சயமா வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த செக்ஸ் பொசிஷன்ஸ் பத்தி. இந்த லோக்கல் புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிச்சு நீங்க வந்து ஏமாற வேண்டாம், காமசாஸ்திரம் புக்கு வந்து படிங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஓகே, காலர் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே டாட்டா பாபாய் சொல்லிட்டாங்க என்கிட்ட பேசாமே, அதனால நான் வந்து அவங்க பேச்சுக்கா. சரி டாக்டர், இப்ப நான் உங்க பேச்சு பழம், நீங்க வந்து இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப தெம்பா உடம்ப வந்து கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கணும், நாங்க வந்து எல்லா பொசிஷன்ஸும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தம்பதிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைசஸ், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி வந்து காலர் ரெடியா வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேரு மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். மேடம் சொல்லுங்க. எனக்கு வந்து 2 பெண் குழந்தை மேடம். ஓகேங்க. அதாவது ஆண் குழந்தை பிறகுன்னா உடம்புல என்ன மாதிரி எனர்ஜி வேணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஏங்க, இது தெரிஞ்ச நாட்டுல பல பிரச்சனை தீந்துருமேங்க. டாப் டாப் அசால்ட்டா கேக்குறீங்களே. இல்ல அசால்ட்டா இல்ல மேடம், இல்ல உடம்புல வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்கணுங்காங்க, அதனால கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, இல்ல வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைச்சு யாராவது வந்து ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன மாதிரி முறைகள் டாக்டர்ஸும் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இருந்தது டாக்டர் சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை ஒண்ணு பெண் குழந்தை ஒண்ணுன்னு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பெத்துப்பாங்க. டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, கூடிய விரைவில் அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஆண் குழந்தை பிறக்கும். அவர் அடுத்து அவர் கால் பண்ணுவார். ஓகே ஆமா, கால் பண்ணுவார். இல்ல டாக்டர், ஆக்சுவலி அவர் கேக்குற மாதிரி வந்து ஆண் குழந்தை வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ணலாம் அப்படி எல்லாம் பொசிஷன்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து சும்மா வேஸ்டா சும்மா தர்ம சங்கடமான ஆசைகளை அதை அவர் இது பண்ணிட்டு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகக்கூடாது. நீங்க சொன்னதுதான் அதுக்கு கொடுத்த பதில், அதுதான் முடிஞ்ச. இது வந்து ஒத்தப்படை ரெட்டப்படையில சேரும் போது அதை வந்து எந்த நேரத்துல கிளிக் ஆகுதோ அதை பார்த்தினா கூட சில பேருக்கு சொல்லுவாங்க ஆண்கள் நல்ல ஆரோக்கியமா இருந்தா ஆண் குழந்தையும், பெண் நல்ல ஆரோக்கியமா இருந்தா பெண் குழந்தையும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண் குழந்தையும் பிறக்கும், பெண் குழந்தையும் பிறக்கும்.
ஒரு சிலருக்கு வெறும் ஆண் குழந்தையா பிறக்கும், ஒரு சிலருக்கு பெண் குழந்தையா பிறக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவருக்கு நெக்ஸ்ட் அடுத்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பிறக்க நம்ம வாழ்த்துக்கள் இல்ல கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். அப்படியா? அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணுவாரு. ஓகே. நெக்ஸ்ட் இயர் கால் பண்ணுவாரு. சரி சரி. தேங்க்ஸ் சொல்லி கால் பண்ணுவாரு. எனிவேஸ் ஆண் குழந்தையா இருந்தானே பெண் குழந்தையா இருந்தானே எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம நல்லா வளர்க்கணும். அட் தி சேம் டைம் நல்லா அதுதான் தெரியுது. எங்க இருந்து பேசுறீங்க சதீஷ்? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னது? திருநெல்வேலி? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னை. ஓகே ஓகே. அதுக்கே நான் மிரட்டுறீங்க சதீஷ். சரி சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய பிரச்சனை என்ன? டாக்டர் கிட்ட என்ன கேட்க போறீங்க? நான் என்னை விட ஒரு 2 வயசு பெரிய பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நான் 2 வயசு சின்ன பையன் தெரியாது. ஓகேங்க. ஆனா நான் பார்க்க பெரிய பையன் தான் இருப்பேன். சரிங்க. அதான் மேரேஜ் பண்ணலாமா என்ன, அந்த பொண்ணுட்டு உண்மையை சொல்லலாமா அப்படின்னு கேக்குறேன். ஓகே சரி சரிங்க. ஆக்சுவலி வந்து உங்களை வந்து அவங்க ரொம்ப லவ் பண்றாங்களா? ஆமா. நீங்க அவங்கள ரொம்ப லவ் பண்றீங்களா? ஆமா. அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி அழைச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? தாராளமா கேட்கலாம். அந்த கேள்வியை முதல்ல கேட்கலுங்க, அதுதான் உங்களுக்கு டவுட். ஆக்சுவலா இதெல்லாம் சும்மா அப்படியே மேல பூசி மழுப்புறது. கலாய்க்கிறா நானா? நான் ஜாலியா தானே உங்ககிட்ட பேசுறேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு போல. ஓகே, அப்ப சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கலாய்க்கலாம் மாட்டேன். கல்யாணம் பண்ணலாமாங்கிறதுதான் பிரச்சனையா? அதுக்கப்புறம் வந்து மேற்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒழுங்கா நடக்குமாங்கிறது பிரச்சனையா? ஓகே, அதேதான். சரி, டாக்டர் கிட்ட வந்து கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, 2 வயசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் அந்யோன்யமா நேசிக்கிறாங்கன்னா அழகா மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் மனசுலையும் இந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல எடுத்துடணும். அவங்கள விட நம்ம வயசு சின்னவங்க அப்படிங்கிறது எப்போதுமே. கணவன் இவர் தான் சொல்றாரு, உடல் ரீதியா நான் ஆஜானுபவமா நல்லா இருக்கேன் அப்படிங்கும்போது அதே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். அதை தெரியப்படுத்தணுன்ற அவசியம் கூட இல்லை, தேவையில்லை. ஓகே சதீஷ், நீங்க வந்து ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. கட்டில பூந்து விளையாடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆண் பிள்ளை தான்ங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்தையும் கையில கொடுத்துருங்க. சரி, அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். மேடம் செந்தில்குமார் மேடம், கோயம்புத்தூர். சொல்லுங்க செந்தில்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். என்ன செந்தில்குமார், ரொம்ப நலமா இருக்கு. ஏதாவது மார்க்கெட்டிங்ல வேலை செய்றீங்களா செந்தில்? இல்லைங்க மேடம், ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்க, வெரி குட் வெரி குட். ஆனா நீங்க பேச பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே தேங்க் பண்ண விரும்புறேன் மேடம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல வந்துட்டு ஒரு யூத்தா இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஏஜ் பார்டா இருக்கக்கூடிய ஒரு டாக்டரும் வந்து பல விஷயங்கள் வந்து பல பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து செக்ஸ் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் வந்து பல பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு திறமை வேணுங்க மேடம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரோச் உங்களை வந்து ரொம்ப நான் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி செக்ஸ் அப்படிங்கிறது தவறான விஷயமே இல்ல. சோ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நல்லது என்ன, கெட்டது என்ன, நாம எதை எடுத்துக்கலாம், எதை வந்து விடணும்னு கத்துக்கிற ஒரு விஷயம். அததான் வந்து இந்த அந்தரங்கம் நிகழ்ச்சி சொல்ல விருப்பப்படுறாங்க. கண்டிப்பா. பட் பேசிக்கலா வந்து கல்வியில கொடுக்கலாம் மேடம். கல்வியில் இல்லாட்டியும் இன்னைக்கு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்காக ஒரு நாலேஜஸ் வந்து உங்க ஐடி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much. ஓகே, ஒரு 10 days வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால நான் பார்த்தேன். ஓகேங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு உங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்றேன் மேடம். ரொம்ப 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 நன்றிங்க, ரொம்ப நன்றி. டாக்டர் வந்து உங்களுக்கு தேங்க் பண்றாரு. அண்ட் பா எங்கப்பா எங்க டைரக்டர் கொஞ்சம் கேளுங்கப்பா இதெல்லாம். சரி, நீங்க சொல்லுங்க. மேடம் 42 இயர்ஸ் ஆச்சு மேடம். ஓகேங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகேங்க. அதாவது வந்து சார் சொல்றது நீங்க சொல்றதையும் வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். 10 நாளா பார்த்துட்டு தான் இருக்கு லைவ் ப்ரோக்ராம். சரிங்க. செக்ஸ் வந்து நம்ம செக்ஸ் எடுத்தா செக்ஸ் கண்டிப்பா அது வந்து நம்ம வந்து மனமா
மனப்பூர்வமா ஏத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. மனப்பூர்வமா ஏத்துக்கல, இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் மேடம் கண்டிப்பா வரும். நிச்சயமா, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எதிர்பார்ப்புகளை மீறி நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது நல்லா எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறத நீங்க கொடுக்குறீங்க. சரிங்க. அது நான் தேங்க் பண்றதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் நான் ஃபர்ஸ்ட் ஓ சரி சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. மற்ற விஷயங்கள் கலையா பாக்குறாங்க மேடம். ஓகேங்க. இது கலையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு உண்டான விஷயங்களை நல்ல விஷயங்கள் நீங்க 2 பேரும் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த தேங்க் பண்றதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து நான் பேசுறேன் மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. இதுக்கு மேல பேசிங்கன்னா ஏதோ நானே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாப்புல எங்க டைரக்டர் என்ன சொல்லுவாருங்க, அதுக்கு அம்மா பேமெண்ட்ல கை வச்சிருவாங்க, அதனால டாட்டா பாப்பீங்க. சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் வரலாம் டாக்டர். ஒன்றும் இல்லை, இது மாதிரி நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குறேன். ஆமாம், மெயின் என்ன விஷயம்னா இவர் சொல்ற மாதிரி இந்த செக்ஸ் விஷயத்தை முகம் சுளிக்கிற மாதிரி பெரும்பாலானவங்க எடுத்துக்கிறாங்க. என்னமோ இது அசிங்கமான விஷயம் மாதிரியும் அருவருக்கத்தக்க இது மாதிரியும் இது பண்றாங்க. அதை முதல்ல அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஆக்சுவலி என்னன்னா இந்த செக்ஸை தப்பான ஒரு விஷயம்னு கற்பிக்கிறதுனாலயோ இல்ல நினைச்சுக்கிறதுனாலயோ தான் நிறைய தப்புகள் நடக்குது. கண்டிப்பா கண்டிப்பா நடக்குது. ஓகே டாக்டர், சரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு டாபிக் பத்தி. ஸோ பெண்கள் எப்படிலாம் ஆண்களை சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நல்ல சிரிச்ச முகத்தோட எல்லா கஷ்டத்தையும் எல்லா இதுவையும் மறந்துட்டு கட்டில எப்பவுமே ஜாலியோ ஜிம்கானா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கு அடுத்து வேற வேற மேற்படி விஷயங்கள்லாம் என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் தான் ஆண்களை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கவனிச்சுக்கணும். இவங்க வெளியில போய் டாக்டர் எல்லாம் தேடுற மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே அந்த நம்ம கணவருக்கு என்ன தேவை, சும்மா சாதாரணமா சமைச்சு போறது மட்டும் போதும்னு இல்லாம அதையும் மீறி உணவுல அவங்களுக்கு ஹெல்த்தியா என்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டு, இதுல 2 விஷயம் என்னன்னா, இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவர் ஓடி ஆடி உழைக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நோய் எதிர்ப்பு சக்தி, திட உணவுங்கிறத நான் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா அந்த திட உணவை பெண்கள் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, உணவு முறைகள்ல அதாவது சமையல் அறையிலேருந்து அதை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க இது பண்ணுங்க. பொதுவா ஒவ்வொரு பயணமும் அடிக்கடி இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, சாம்பார் வெங்காயம், முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கைப்பூ, இதையெல்லாம் அடிக்கடி அவருக்கு உணவா செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவருக்கு தொல்லை இருக்காது. ஓவர் தொல்லை கொடுக்கற மாதிரி மனைவியும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? 2 பேருமே, ஆண் பெண், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். இது அடிக்கடி அவருக்கு உணவா கொடுக்கறதோட மட்டும் இல்லாம என்ன நினைச்சு கொடுக்கணும்னா, நம்ம கணவருடைய ஆரோக்கியம் வேணும், நல்ல ஆக்டிவா இருக்கணும், எத்தனை வயசானாலும் அவர் இளமையோட இருக்கணும் அப்படின்ட்டு பாலை காய்ச்சி கொடுக்கும்போது சும்மா வெறும் பாலை டீயை கொடுக்காத பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் போல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். பேரிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் இதை சாப்பிடுக்கணும், வலுக்கட்டாயம் பண்ணி இப்படி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா அவர் ஆரோக்கியமாகவும் இருப்பார். இதுக்காக எந்த டாக்டரையும் போய் இவர் சந்திக்க வேண்டிய இல்லை, இயலாமன்றது ஒன்று இருக்காது. ஓகே டாக்டர், நம்ம எப்படி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. நான் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சமா டீ குடிக்கணும்னு தோணுது. ஸோ நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு நடுவில் நீங்க குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. இது ITV வழங்கும் லைவ். ஸோ ஸ்டே டியூன். அப்பா, நல்ல ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு ரிலாக்ஸா வந்தாச்சு. ஸோ வெல்கம் பேக். இது ITV வழங்கும் லைவ். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்றீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல பிரச்சனை என்ன? பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது 7 மாசமா இதுவா இருக்காங்க. ஓ, தட்ஸ் ரியலி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அது இப்போ எவ்வளவு நாளைக்கு அந்த இது உடல் உறவு இருக்கலாமா, நான் எவ்வளவு நாளைக்கு அது பண்ணணுமா எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். சரிங்க, உங்களுடைய வைஃப்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா? அதெல்லாம் நார்மல் நல்லா தான் இருக்காங்க. ஓகே, உடம்புல எல்லாமே ஹைட் வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்காங்க? புரோட்டீன்ல இருந்து அந்த வயசுலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்கு, எடை வெயிட் கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க. ஓகே, அப்ப உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. 7 மந்த்ல எல்லாம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம்.
ஆனால் மெயின் இவருடைய வேட்கையை தணிக்கிறதா இருக்கணுமே தவிர சாதாரணமாக எப்போதும் போல இருக்கக்கூடாது. ஆமாம், லைட்டாக ரொம்ப வந்து ஹார்டாக பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப மைல்டாக இருக்கணும். அட் தி சேம் டைம் டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 மாதம் வரைக்குமே வந்து இவங்க செக்ஸ்ல ஈடுபடலாம், அதாவது இன்டர்கோர்ஸ்ல ஈடுபடலாம். அது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும்லாம் சிலர் சொல்றாங்க. உண்மையா? இருக்கு, அது மாதிரி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அது வந்து ஒரு அந்த சந்தோஷத்துக்கு மட்டுமே இருக்கணுமே தவிர, ஆணுக்காக உள்ள சந்தோஷம் மட்டுமே தவிர அதுல பெண்ணையும் சந்தோஷப்படுத்தணுன்ற மாதிரி ஹார்டா கண்டிப்பா மூவ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா மூவ் பண்ணா அது பாதிக்கும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க, நம்மளுடைய பாப்பா வந்து நம்ம வைஃப் வயிற்றுல இருக்கு, ஸோ வந்து அதுக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சிங்கனாவே நீங்க வந்து ரொம்ப ஹார்டாலாம் பண்ண மாட்டீங்க. சரி, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. தென்காசில இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். ஓ, தென்காசில இருந்து சிவா செல்வராஜ். செல்வராஜ், ஓகே. எப்படி செல்வ செழிப்போட நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, சரி சொல்லுங்க செல்வராஜ். மேடம், எங்க இது செக்ஸ் உடலுறவு பண்ணும்போது டைம் வந்து 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிருது. 10 நிமிஷத்துலயே முடிஞ்சது? அலாரமா? ஆமா. பக்கத்துலயே இருக்குமா? ஆமா, அது குயிக்கா முடிஞ்சிருது. அது வந்து 10 நிமிஷங்கிறது போதுமா இல்ல அதிகமா? மற்ற எது பண்ணாலும் அந்த டயத்துல மட்டும் 10 நிமிஷத்தோட போய் சேரும்போது. ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 33. 33. உங்களுக்கு வந்து கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஓகே. சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 10 நிமிஷம் பார்த்தாத ரொம்ப லாங் டியூரேஷன் கேட்கிறாரு, இவருக்கு என்ன பண்ணலாம்? இல்ல, பொதுவா ஒரு பெண் கிளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரிஜினலான ஒரு மீடியமான டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் தாண்டணும். அது எப்படின்னா ஆரம்பத்திலேருந்தே அவங்களுடைய புற வேலைகள்லேருந்து சரசலாபங்கள்லேருந்து அது கணக்கு ஸ்ட்ரோக் வர சேரும். உச்சகட்ட அடைகிறதுக்கு 10 நிமிஷம் அவங்களுக்கு தேவை. அதை தாண்டணும். ஆமா, அதை தாண்டணும். அவங்களுக்கு உச்சகட்டம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல அவங்கள போட்டு தொல்லை பண்ணக்கூடாது, தேவையும் இல்லை. இதுவே போதும். ஓகே ஓகே. இதுவே வந்து ரொம்ப நேரம் பேட்டிங் வேண்டாம், இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர். ஸோ வந்து நீங்க பார்த்து பத்திரமா விளையாடுங்க, உங்களுக்கும் ரொம்ப நல்லது, உங்க ஒய்ஃப்க்கும் ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ராஜேஷ். ராஜேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டே ஏதோ பண்ற மாதிரியே இருக்கே. இல்ல இல்ல. ஓகே, கொஞ்சம் மூச்செல்லாம் இறைச்சு பேசுற மாதிரி இருந்ததா? எனக்கு உடனே பதட்டமா போச்சு. சொல்லுங்க. இப்போ மேரேஜ் ஆச்சு. சரிங்க. என் ஒய்ஃப் வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலா இல்ல, 2 months ஆகுது, 1 month ஆகுது. அது மாதிரி செக்ஸ் வச்சிருக்கப்ப அவங்களுக்கு வலிக்குதுங்கிறாங்க அந்த உறுப்புல. ஓகே ஓகே. எனக்கு எரிச்சலா இருக்கு. உங்களுக்கும் எரிச்சலா இருக்கு. ஓகே, நீங்க என்ன மாதிரியான வேலை பண்றீங்க? நான் இன்ஜினியரா இருக்கேன் சவுதி அரேபியால. சவுதில இருக்கீங்க? 2 பேருமே சவுதில இருக்கீங்களா? ஆமா, இப்போ வெக்கேஷன் வந்திருக்கோம். ஓகே ஓகேங்க. அண்ட் உங்க வைஃப்க்கு வந்து பிசிஓடி இல்ல நீர்க்கட்டி போன்ற ஏதாவது பிரச்சனைகள் உண்டா? எதுவும் இல்ல. நான் செக் பண்ணிட்டதில்ல, நார்மலா ஆயிரும்னு சொல்றாங்க டாக்டர் இங்க சவுதில. அதான் இங்க வந்து செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஓகே, தாராளமா வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகாது. அண்ட் குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கு? இல்ல, இப்பதான் கல்யாணம் ஆகி 6 months ஆகுது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இல்லை, பொதுவாக இது மாதிரி உள்ளவங்க, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் முறையாக ஒரு லேடி டாக்டரை சந்தித்து அவங்க சரி பண்ணிக்கணும். கை வைத்தியமெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லேடி டாக்டரை சந்தித்து அவங்க இதை சரி பண்ணிக்கலாம், முறையாக சரி பண்ணிக்கலாம். அடுத்து குழந்தை பாக்கியம் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். ஓகே, எனிவேஸ் வந்து இவங்க எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு டாக்டர் சொல்கிறதுனால இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ தயவு செஞ்சு ஒரு லேடி டாக்டர் அணுகுங்க. கிளியரான பிரச்சனை என்னங்கிறது டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். டாக்டர் ஏதாவது டிப்ஸ் சொல்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறது ஒரு கிளாரிட்டி இருக்கும், டிப்ஸ் சொல்கிறதுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், உங்களை பேசலுங்க. என் பேர் மூர்த்தி, கடலூர்ல இருந்து பேசுறேன். மூர்த்தி சொல்லுங்க. மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரங்களோட தொடர்புல இருக்கும்போது வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. செக்ஸ்ல ஈடுபடும் போது வயிறு வலிக்குது சொல்றாங்க. ஆமா, அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி லீக் ஆனதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள போன உடனே வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க.
ஓகே ஓகே டாக்டர் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. கேக்கலாம். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? உங்க மனைவிக்கு வயசு என்ன ஆகுது? ரெண்டு பேருக்குமே 13. ரெண்டு பேருக்குமே 30. நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகள் உண்டா? 5 குழந்தை அபார்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் 6வது குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். ஓகே ஓகே ஃபைன். அண்ட் குழந்தை பிறந்து எத்தனை மாதங்கள் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு? குழந்தை பிறந்து இப்போ வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. ஓகே. அண்ட் நீங்க வந்து செக்ஸ்ல ஈடுபடும் போது ஏதாவது மது போன்ற விஷயங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? எதுவுமே கிடையாது. ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். அப்போ உங்களுடைய சந்தேகங்களுக்குண்டான தீர்வு காணலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவங்களுக்கு எனர்ஜி குறைவு ஓகே முக்கியமா இருக்கிறது. அது மெயினா என்ன பண்ணலாம்னா திராட்சையில உலர்ந்த திராட்சை வைக்கும். அந்த உலர்ந்த திராட்சையை அடிக்கடி பாலில் போட்டு காய்ச்சி அவங்க மிஸ்ஸஸ் கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது பேரிச்சம்பழம் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இது பண்ணும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும் போது அந்த பெயின் ஓரளவுக்கு நிற்கும். பெயின் ஏற்படக்கூடிய டயங்கள்ல ஒரு வெந்நீர்ல ரொம்ப ட்ரபிளா இருந்துச்சுன்னா வெந்நீர்ல கொஞ்சம் போல தேன் கலந்து ஆற்றி குடிச்சிட வேண்டியது. இது அந்த பெயினை ஸ்டாப் பண்ணிடும். அடுத்தடுத்து இது மாதிரி யூஸ் பண்ணோம்னா அடுத்து திருப்பி இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து பெயின் வராது. ஓகே வைஸ், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அண்ட் டாக்டர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கடைப்பிடுங்க. சரி டாக்டர், நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்த டாபிக் வரலாம். சொல்லுங்க டாக்டர், இது தொடர்பான விஷயங்கள் வேற என்னெல்லாம் இருக்கு அண்ட் வந்து ஆண் எப்படி வந்து பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பெண் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆணை சந்தோஷப்படுத்தலாம்? பொதுவாக வந்து ஆண்கள் வந்து வெளியிலேருந்து வரும்போது பல தொல்லைகளோடவும் பிரச்சனைகளோடு வருவாங்க. பெண்களுக்கும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொதுவாக ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நைட் நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ரிலாக்ஸ், ரிலீஃப் எல்லாமே. அப்படின்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க காட்டிக்க கூடாது. அந்த அந்தரங்க நேரத்தில் அதை பெண்கள் குறிப்பாக காட்டிக்க கூடாது. அவங்களுடைய கவலையை மறக்கணுங்கிறது மட்டும்தான் இதாக இருக்கணும். சரி, இவங்களுடைய கவலையை இவங்களுடைய பிரச்சனைகளை இது பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சந்தோஷங்களை கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன செய்யலாம், மேற்கொண்டு சில பிரச்சனைகளை சொல்லி அதை வழி தேடிக்கலாம். சில இடங்கள்ல வந்த உடனே என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையை சொல்லிடுவாங்க. சொல்லும்போது அங்கே சந்தோஷக்கேடு வரும். ஆமா, அதுல திருப்தியும் இல்லாம போயிடும். பண்ணக்கூடாது. சரி, நம்ம நேர் யாரோ காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சதீஷ். சதீஷ், என்ன பேர்லயே டவுட்டா? பேர்ல டவுட் இல்ல, என்ன பேர் சொல்ல டவுட். நல்லா படிக்க வைக்கணும்ங்கறத வந்து மனசுல வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இருந்தா போதும். அட் தி சேம் டைம் வந்து இப்பெல்லாம் வந்து ஆண்களை வந்து பெண்கள் தான் வந்து பேரண்ட்ஸ் அழகா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆண்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சுன்னா டட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ ஆகையினால வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்லா படிக்க வைக்கணும், ஹெல்த்தை வந்து நல்லா கவனிச்சுக்கணும்ங்கிற ஒரு முக்கிய நோக்கோடு வந்து குழந்தைகளை வளர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, மியூட்ல வைங்க ப்ளீஸ். மேடம் தேனில இருந்து பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க சொன்னீங்க? தேனில இருந்து பேசுறேன். தேனில இருந்து. ஓகே, உங்க பேரு? பேர் சுருளிங்க. சுருளி, சம பேருங்க. யாரோ சொல்லிருக்காங்க சுருளிராஜ் அப்படின்னு. ஒரு சின்ன இது மேடம், உங்க அவர் சாரை பார்க்கும் போது இந்த பழைய படத்துல மகாதேவில இருக்காங்களே ஒரு எம்ஜிஆருக்கு வில்லனா வருவாருங்க, அவர் பேஸ் மாதிரி இருக்கு. அவரு என்னங்க குழந்தை மகமா இருக்கிறவங்க டப்புன்னு வில்லனா ஆக்கிட்டீங்க. அது இல்லைங்க, அவர் பேசு எம்ஜிஆர் வந்து கண்ணை ரெண்டையும் இந்த சூட்ல கம்பியை வச்சு குத்தப்போ வருவாருங்க ஒரு வில்லன். அவர் சார் அப்படியே இருக்கு. சார் லைக் பண்றேன், அவரை குறை சொல்லல. இல்ல குரலா சொல்ல, எனக்கு புரியுது. இருக்கு, அவர் பேர் தெரியல, பழைய நடிகரு. அதுக்கு அடுத்து உங்க டீத் இருக்கு பாத்தீங்களா மேடம், உங்க டீத் ஓகேங்க, விஜய் டீத் மாதிரி இருக்கும். விஜய் டீத்தா? ஏங்க விஜய் நிறைய விஜய் பல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்ல அவர் கேட்டாருன்னா அவ்வளவுதாங்க, எனக்கு கொன்றுவாரு. ஒரேடியா போய் சேர வேண்டியதுதானே. அப்புறம் சரி வேண்டாம் விட்டுருங்க. ரசிகர் தானே, நாங்க ரசிகர் தானே. அப்புறம் மேடம், அதாவது 15 மணி நேரம் இருந்தா கூட நமக்கு அது சலிக்காம அந்த மாதிரி இருக்கும். 15 மணி நேரமா? 15 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி விட்டு அது இது வராமலே அந்த விந்து வராமலே வந்து நீடிச்சு செக்ஸ்ல வந்து ஈடுபடணும். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டு. அதனால உடலுக்கு பாதிப்பு ஏற்படுமா, கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது வருமானு கேட்கிறோம்.
ஓகே. கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம் 50 வயசு 55 ஆகி போச்சு மேடம். ஓ வயசு 55 ஆயிடுச்சு. ஆமா, பீடி சிகரெட் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கீங்க நீங்க. இசை 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 பிரியர், இசை வாசிக்கக்கூடிய கலைஞர் நானு. ரொம்ப நல்லது. ஆமாங்க, தபேலா மிருதங்க எல்லாம் ஓரளவு வாசிப்போம், பாடுவேன். ஓகேங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டக்குனு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருந்தது, அதுக்கு ட்ரை பண்ணி கூட நல்லா பாடி இருக்கலாமே. இப்பதான் வந்து மார்க்ல வர போடுறாங்க அந்த நிகழ்ச்சியில. இப்ப ஒண்ணு வேணும்னா சாங்கன்னு ஒரு வரி வேணா பாடுறேன். சரிங்க. ஓகே. அழகியம் இதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால், இப்படி சாங் பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. அப்ப மேடம் இதுல வந்து நீடிச்சு இருக்குனால டைம் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு பாதிப்பு வருமானு டாக்டர் கிட்ட கேட்கலாம். தாராளமா கேட்கலாங்க. சரி மேடம். ஓகே, ரொம்ப ரசனையான ஆளுங்க. இந்த வயசுலயும் வாசிக்கிறாரு பாருங்க. சரி டாக்டர், நீங்க சொல்லுங்க அவருக்கு சந்தேகம். பெண்களுக்கு சந்தோஷத்தை வாரி இறைக்கிறதுல இது ஒண்ணு. அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அதுவும் ஒரு எல்லையோட வச்சுக்கணும். அதிகமா அந்த விந்துவை கட்டுப்படுத்தி 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 உடலுறவு செய்யும் போது நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அதாவது ஒரு முறை டிராவல் பண்றதுக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போதும். ஆமா, ஒரு டிராவலுக்கு இங்கேருந்து திருச்சி போறதுக்கு 4 டிக்கெட் எடுத்தா அது வேஸ்ட். ஏன்னா பிரயாணம் ஒண்ணு, டிக்கெட் 4 டிக்கெட் அப்பப்போ தொலைச்சிட்டு எடுக்கிற மாதிரி, அது மாதிரி கூடாதுன்ட்டு. ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஓவரா வச்சுக்கிட்டா கண்டிப்பா மெயின் நரம்பு தளர்ச்சி வரும். மெயினா மற்றது அது இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் நரம்புகள் வலுவிழந்து போகும். அதனால இனிமேல் பட்டு அவர் மாத்திக்கிட்டோம். இதுவரை கிடைச்சது வரை ஹாப்பி சந்தோஷம். இனிமேல் பட்டு அது மாதிரி ஜாஸ்தி வேண்டாம். ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு இருந்தா போதும். ஓகே. ரொம்ப வந்து கலைநயத்தோட இருக்கிற ஒரு ஆளு. அது அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப வந்து மனைவியை நீங்க எப்படி உங்களுடைய இசையை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட மனைவியும் நேசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி வந்து எப்பவுமே இருங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் பேசும்போது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கும். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. டிவி வால்யூம் மியூட்ல வைங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. மேடம் என் பேர் கார்த்தி மேடம். சொல்லுங்க கார்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பிரச்சனை? இப்படிதான் ஆகும் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாம வந்து பேசுனீங்கன்னா. சரி, நம்ம அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, சரி, நம்ம வந்து இதேதான். நான் வந்து ஒரு முறையும் வந்து சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு வந்து மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி அந்த ரங்கம் பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ வந்து பெண்கள் வந்து இது நமக்கு செட் ஆகிற ஒரு நிகழ்ச்சி கிடையாது. என்ன இந்த நிகழ்ச்சியில போய் ஒரு பொம்பளை பிள்ளைய உட்காத்தி வச்சு இந்த மாதிரிலாம் பேசுறாங்களேன்னு நினைக்கிற ஒரு நிகழ்ச்சியே கிடையாது. ஸோ வந்து பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நாம வந்து குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க டயல் பண்ணுங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய சந்தேகம் டாக்டர் வந்து தீர்த்து வைப்பாரு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபு. பாபு, உங்க டிவி வால்யூம் மியூட்ல வைங்க பாபு. ஓகே ஓகே. இனிமேல் யாரா இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். டிவி வால்யூம் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் லைன் கிடைக்காது. ஹலோ மேம். சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? மேம் மதுரையில இருந்து பேசுறேன் மேம். மருத ஆளு, சொல்லுங்க மேம். எனக்கு 20 வயசு ஆகுது மேம். 20 வயசு ஆகுது, சொல்லுங்க. நான் அதிகமா தம் அடிக்கிறேன், அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? அதிகமா தம் அடிக்கிறீங்களா? அப்பா, 20 வயசுலயா? அப்பா முடியலங்க. சரி, எனிவேஸ் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இதுக்கு நான் பதில் சொல்ல போனா நிறைய பதில் சொல்ல வேண்டியது. சுருக்கமா ஒரு இதை சொல்றேன். ஆமா, இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு சில டிப்ஸ், அதாவது போனஸ் கிடைக்கும். போனஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி பரிசுன்னு எப்படி சொல்றதுன்னு, இந்த பம்பர் எப்படின்னு கிடைக்குது. குறிப்பா அந்த ஸ்மோக் பண்றவங்க வீட்டுக்கு திருட வர மாட்டான். ஒண்ணு, அவங்க தெருவில் நடந்து போகும்போது
அந்த மிருகங்க, அதாவது நாய், மாடு, ஆடு, இது மாதிரி தொல்லைகள் இருக்காது, இவங்களை தொல்லை பண்ணாது. குறிப்பா இது 2 மட்டும் சொல்றது, சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கணும். காரணம் என்னன்னா, இவர் நைட்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவருக்கு இருமல் தொல்லை வந்துடும். நைட்டு விடிய விடிய லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அதனால அவங்களுக்கு ஆள் முடிச்சுக்கிட்டு திருட வரமாட்டான். ஒண்ணு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கண் பார்வை டம்மி ஆயிடும். டம்மி ஆகும்போது ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கொம்பு, அதாவது கோலினுடைய சப்போர்ட் தேவைப்படும். அப்போ அவங்க நடந்து போகும்போது நாய், ஆடு, மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா கிட்ட வர, மாடெல்லாம் வந்து கிட்ட வராது, கையில கொம்பு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது நிறைய சொல்லலாம். அதனால ஸ்மோக் பண்றப்ப வந்து என்ன மாதிரியான பெரும் பிரச்சனைகள் இருக்கு? ஒரு குறிப்பிட்ட நாள்ல உட்காந்துக்கும். ஆமா, எங்கள்கிட்ட சில பேர் வருவாங்க, டாக்டர் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு இது பண்ணும்போது சில பேர் அமௌண்ட்டை பத்தி சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, முதல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டை தூக்கி போட்டு எழுந்திரினா எழுந்திரிக்காது. 5000 ரூபாய் கட்டு பத்தலையா இருந்தா இன்னொரு 5000 ரூபாய் கட்டு, எழுந்திரினா எழுந்திரிக்காது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணா மட்டும்தான் எழுந்திரிக்கும். ஆனா அதுக்கு குறை ஏற்படாம பாதுகாத்துக்கிறது அதி புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த ஸ்மோக் பழக்கம் எல்லாம், ஸ்மோக் பண்றது, இந்த பாக்கு போடுற பழக்கம், இந்த ட்ரிங்க் பழக்கம் எல்லாம், அது இந்த 20 வயசுல எல்லாம் இவர் இது பண்ணாருன்னா, அவர் அந்த தம்பியை நான் சொல்லக்கூடியதுன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன், சுத்தமா அதெல்லாம் தூக்கி இந்த வயசுல விட்டுறலாம். வேகம் இருக்கும், அதனால வந்து ஓகே ஸ்டைல் அப்படின்லாம் நினைச்சு நீங்க தம் அடிக்கலாம். பட் தி பிகெஸ்ட் திங் இஸ், டாக்டர் சொல்றாரு பாருங்க, அப்புறமா எல்லாம் உட்காந்துக்க, அம்மா எழுச்சிக்கோ எழுச்சிக்காதுன்னு, உங்க மனைவி அப்புறமா பார்த்து உங்களுக்கு